Hello warriors, welcome to the session. Good evening, good evening, good evening. Yes, today we will super duper chapter 8 oda part 2. So யாரெல்லாம் part 1 பாத்தீங்க? part 1 பார்த்து ஞாபகம் இருக்கா? part 1ல நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம்? ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. உங்களுக்கு part 1ல நம்ம பார்த்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம part 1ல? எஸ் சொல்லுங்க. யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்க? வேற அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுங்க. எஸ் சீக்கிரம். குட் ஈவினிங். I am audible. Tell me whether my audio and video is clear. Right. So audio video clear ஆ இருக்கும்னு நினைக்கிறேன். இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாப்டர் 8 ஓட புக் பேக் பார்க்க போறோம். அதுல பார்ட் 2. லாஸ்ட் கிளாஸ்ல ஒரே ஒரு क्वेश्चनக்காக கம்ப்ளீட் லெசனையே நம்ம எடுத்து சூப்பரா படிச்சோம். நம்ம ஃபுல் லெசனையே நம்ம அப்படியே லைன் பை லைன் படிக்கணும். ஒரு क्वेश्चनக்காக எங்கெங்கயோ போய் என்னென்னமோ விஷயங்கள்லாம் படிச்சுட்டு வந்து நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கும் எதெல்லாம் நம்ம படிக்கணுமோ அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது. என்னது? நம்மளோட ஃப்ரீடம் சேல் இன்னைக்கோட முடியுது. 1499 இன்னைக்கோட நம்மளோட ஃப்ரீடம் சேல் முடியுது. ஸோ யாராவது இது வரைக்கும் நீங்கள் டீமினல்ல ஜாயின் பண்ணலைன்னா இப்போவே டீமினல்ல ஜாயின் பண்ணிடுங்க. சரியா? இப்போவே டீமினல்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஜனார்தனன் குட் ஓகே. ஸோ டீமினல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா அதில் ஜாயின் பண்ணி செம்மையாக ஃபர்ஸ்ட் மிட் மாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, 12th ஸ்டாண்டர்டுக்கான பேசிக்காக பார்த்து நாங்கள் கண்டிப்பாக 11th நல்லா படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு ஸ்ட்ராங்காக முன்னெடுத்து வச்சு பயங்கரமாக 11th டீமினல்ல ஜாயின் பண்ணி 2 years கோர்ஸில் சூப்பராக படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிடுங்க. ரைட், குட் ஈவினிங். வாங்க. ஸோ டீமினல்ல ஜாயின் பண்ணாதவங்க இப்போவே ஜாயின் பண்ணிடுங்க. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆல் இன் ஒன் லைப்ரரி குவார்டர்லி எக்ஸாமுக்கான ஆல் இன் ஒன் லைப்ரரியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. குவார்டர்லிக்கான ஆல் இன் ஒன் லைப்ரரி அதையும் கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்க, இப்போவே ஆல் இன் ஒன் லைப்ரரியில் ஜாயின் பண்ணிடுங்க. சரியா? ஆல் இன் ஒன் லைப்ரரியில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலைன்னா அதுலேயும் ஜாயின் பண்ணிடுங்க. இனி நம்ம நடத்த போகிற பிடிஎஃப் அதெல்லாம் நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், அந்த ஆல் இன் ஒன் லைப்ரரியில் தான் கொடுக்க போகிறேன். அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். மதுரை ஸ்லாங்கில் பேசவா? திடுப்புன்னு மதுரை ஸ்லாங்னா எங்கே போய் பேசுறது? ரைட், எம்பி சாட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடு. இல்லைன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நீ எம்பி சாட்டில் ரிஜிஸ்டர் பண்ணேன்டா, உனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்காலர்ஷிப்பை வச்சுட்டு நீ என்ன பண்ணலாம், நம்மளோட வேதாந்தூவில் ஆஃப்லைன் சென்டர் இருக்குது. அந்த ஆஃப்லைன் சென்டரில் போய் நீ ஃப்ரீயாக படிச்சுக்கலாம்டா. அப்படி தான் சொல்லிவிட்டேன். அவ்வளோதான், அப்படிதான். நீ ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். உனக்கு ஃப்ரீயாக படிக்கணும், நான் 100% ஸ்காலர்ஷிப்பை வாங்குகிறேன், செமையாக படிக்கிறேன் அப்படின்னு நீ நினச்சேன்னா இப்போவே என்ன பண்ணு, ரிஜிஸ்டர் பண்ணிவிடு. ரிஜிஸ்டரை பண்ணிவிட்டு செம்மையாக போய் என்ன பண்ணு, பரீட்சை எழுது. அந்த பரீட்சைக்கெல்லாம் நானே சொல்லி கொடுத்துட்றேன். நாங்களே சொல்லி கொடுத்துறோம். அவ்வளோதான், அப்படிதான். எழுதுற, மார்க்கை வாங்குற, ஃப்ரீயாக போய் என்ன பண்ணுற, நீட் ஜெயிக்க படியா. டாக்டரா இல்லையா, நீ டாக்டரா இருடா. ஜெயில பாஸ் பண்ணி சூப்பராக ஐஐடியில் சேர்ந்துடு. ஐஐடியில் சேர்ந்துட்டு நம்ம ஊர் மக்கள்லாம் பார்த்துக்கோ. சரியா? அடுத்த 4 பேரை படிக்க வைக்கணும். ரைட், பார்த்துக்கோவா. எம்பி சாட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிடு, மறக்காமல் பண்ணிடு ரிஜிஸ்டர். வாங்க, கெமிஸ்ட்ரி சாப்டர் 8 போதும். இதுக்கு மேலே போனால் அது நல்லா இருக்காது. அதனால் இதோட நிறுத்திக்குவோம். அதனால் அப்படிதான். ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், இந்த சாப்டர் 8ல் கியூனா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம ஃபுல்லாக அப்படியே புக்குக்குள்ளே போயிட்டு லைன் பை லைன் நம்ம எடுத்து ஒவ்வொன்றையாக தேடி அலசி பார்த்தோம். ரைட். ஸோ டீமினல் பசங்க யாராவது இருந்ததுன்னா நாளைக்கு காலையில் 5 மணிக்கு, ரைட்டா, நாளைக்கு காலையில் 5 மணிக்கு இந்த சாப்டரை லைன் பை லைன் டீமினல் நடத்த போகிறோம். அடுத்த 3 நாள் காலையில் அடுத்த 3 நாள் காலையில் லைன் பை லைன் டீமினல்ல அதெல்லாம் டீச் பண்ண போகிறேன் நம்ம பேட்சில். ஸோ காலையில் கரெக்டாக வந்துடுங்க. டீமினல்ல புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிவிடு. நாளைக்கு காலையில் செம்மையாக கிளாஸ் இருக்கும். ஓகே, ரைட். ஸோ சாப்டர் 8ல் நம்ம புக் பேக் கொஸ்டின் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட்டாக என்ன பார்த்தோமோ அதோட அப்படியே கண்டினியூஷனோட கண்டினியூ பண்ணலாம். வாங்க.
right. So last class la in the Q தான் given reaction at a particular temperature the equilibrium constant as a constant value is the value of Q also constant. Q constant இருக்குமா அப்படினு கேட்டாங்க. no constant இருக்காது அப்படிங்கிறதுக்காக complete chapter என்ன பண்ணோம் நம்ம சூப்பரா நிறைய pages ரெஃபர் பண்ணி அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சோம். இப்போ what is the relation between Kp and Kc? give one example for which Kp is equal to Kc. Kp Kc relation போன கிளாஸ்ல பார்த்தோமா இல்லையா? போன கிளாஸ்லயே நம்ம Kp and Kc ஓட ரிலேஷன் பார்த்துட்டோம். யாருக்காவது தெரியுமா இல்ல ஒரு once more போலாமா நம்ம? Kp Kc relation once more போலாமா? Kp Kc relation once more போலாமா இல்ல எனக்கு தெரியும் கேப்டன் நம்ம டைரக்டா क्वेश्चन போயிடலாமா? Q க்கு எவ்வளவு படிச்சோம்? எஸ் அதுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது. Kp Kc போலாமா இல்ல என்ன ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்க நம்ம என்ன பண்ணலாம்? ரைட் எனக்கு தெரியும் கேப்டன் Kp Kc நம்ம டைரக்டா क्वेश्चनக்கே போயிடலாம் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ஓகே தான். இல்லை கேப் ஒரே ஒரு தடவை சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதை நான் கொஞ்சம் புரிஞ்சு படிச்சுக்குவேன் அப்படின்னு. ஸோ யார் மேக்ஸிமம் இருக்கீங்களோ அவங்கள பொறுத்தா ஒன்ஸ் மோர் அதான் அந்த Kp is equal to Kc RT del Ng எப்படி வந்துச்சுங்கிறதா அதை தான் பார்க்க போகிறோம். எப்படி போகலாம் அப்பா ஃபோனில் ஜிபே பண்ணுங்க. நீங்கள் அப்பா ஃபோன்லேருந்து ஜாயின் பண்ணுங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப ஒரு ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்து ஜாயின் பண்ணுவீங்க. அந்த ஃபோன் நம்பர் அந்த இமெயில் ஐடியா அம்மா ஃபோனில் நீங்கள் திருப்பி போட்டு லாகின் பண்ணிக்கலாம். சரியா? எப்படினாலும் இல்லை அம்மா ஃபோனில் போட்டுவிட்டு அதில் கியூஆர் கோட் மூலமாக பே பண்ணுற மாதிரி வரும். கியூஆர் கோட் ஆப்ஷன் கொடுத்துட்டு அப்பா ஃபோன்லேருந்து ஜிபேல ஸ்கேன் பண்ணி கூட பே பண்ணலாம். சரியா? ஓகேவா? ரைட். லாஸ்ட் ஒரு வாட்டி சொல்லவா? ஓகே, நிறைய பேர் ஒரு வாட்டி கேட்டிருக்கீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வாட்டி சூப்பராக ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு சூப்பர் சோனிக் ஸ்பீடில் சரியா கடன்னு போயிடலாம். ரைட், ஒரே ஒரு தடவை மட்டும் போயிடலாம். Kp Kc எதுக்கு இந்த Kp Kc படிக்கணும்? let us consider equation. ரைட்டா, என்ன பண்ண போகிறோம்? ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறோம். XA plus YB, it is the equilibrium reaction in which L C plus M D no reaction. இந்த ரியாக்ஷனுக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுத போறோம். ரைட்டா, ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். சரியா? ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் அதாவது வித் தி ரெஃபரன்ஸ் டு தி கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷனை வச்சு நான் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதுறேன் அப்படின்னா ரைட்டா, சோனிக் ஸ்பீட்னா அல்ட்ராசோனிக் ஸ்பீட், அதான் சோனிக் ஸ்பீட். அல்ட்ராசோனிக் ஸ்பீட், சோனிக் ஸ்பீட் இல்ல, அல்ட்ராசோனிக் ஸ்பீட். ஓகே ரைட். அப்ப கேங்கிறது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். அப்ப கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ல நான் எழுதுறேன் Kc. Kc ஈக்குவல் டு என்னது? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட் அல்லது ஆக்டிவ் மாசஸ் அப்படின்னு எழுத போறோம். ரைட்டா, ஆக்டிவ் மாசஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் டிவைடட் பை ஆக்டிவ் மாஸ் ஆஃப் தி ரியாக்டன்ட். மேல போய் என்ன பண்ணலாம்? அப்ப ஆக்டிவ் மாஸ்னா என்னது? கான்சன்ட்ரேஷன். ஆக்டிவ் மாஸ்ங்கிறது கான்சன்ட்ரேஷன். அப்ப C ஓட கான்சன்ட்ரேஷன் பவர் L, D ஓட கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயர் பிராக்கெட் போடணும். ஸ்கொயர் பிராக்கெட் போடணும்னா क्वेश्चनல அரை மார்க்கா கம்மி பண்ணிட்டு வந்துருவாங்க. சரியா? ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட், ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் டிவைடட் பை A X B Y. ரைட். இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரஷர் எழுதணும்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரஷர். ரைட்டா, பிரஷர் டேர்ம்ல எழுதணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரஷர், பிரஷரின் அடிப்படையில் எழுதணும். ரைட்டா, பிரஷர் டேர்ம்ல எழுதணும்னா என்ன பண்ணணும்? பிரஷர் டேர்ம்ல எழுதணும்னா பெருசா ஒரு P போட்டுக்கோங்க. அந்த Pக்கு கீழே என்ன பண்ண போகுது? P C பவர் PC the whole power L, PD the whole power M divided by pressure of A whole power X, pressure of B whole power Y. இதுதான் Kp Kc. பா, உனக்கு கம்பல்சரி ப்ராப்ளம்ல they will tell you to write Kp Kc. சரி, நான் உனக்கு ஒரு சம் கொடுக்கவா? நீ Kp Kc எனக்கு எழுதி தெரியா? நான் உனக்கு ஒரு சம் தரேன். write Kp Kc for this sum. ரைட்டா, இந்த சம்மோட Kp Kc எழுதுங்க பார்க்கலாம். சாரி,
கேபி என்ன வரும்? உன்னால ஸ்கொயர் பிராக்கெட்லாம் போட முடியாது, அதெல்லாம் போட வேண்டாம். மேலே என்ன வரும் கீழே என்ன வரும் மட்டும் சொல்லுங்க. சரியா? மேலே என்ன வரும் கீழே என்ன வரும் அதை மட்டும் சொல்லுங்க. மேலே என்ன வரும் கீழே என்ன வரும் மட்டும் சொல்லுங்க. அதை மட்டும் சொன்னா போதும், அதை மட்டும் சொன்னா போதும். இதோட கேபி வேல்யூ என்னவா இருக்கும்? கேபி வேல்யூ என்னவா இருக்கும்? கேபி வேல்யூ என்னவா இருக்கு? இருக்கீங்களா இல்லையாடா சாட்ல? N2 N2 அப்புறம் கேபி வேல்யூ என்னவா இருக்கும்? NH2 divided by N2H2. ஓகே, லைட்டா மூவ் பண்ணுங்க. எதுக்கு அதை பார்த்து எழுதுறதுக்கா? சரி, ஓகே, ரைட். பார்த்துட்டு சொல்லுங்க. பவர்ல நீ சொல்ல வேண்டாம், நீங்க பவர்ல சொல்ல பக்கத்து பக்கத்துல போடுங்க. இங்க பக்கத்து பக்கத்துல போடுங்க. நீ என்ன இருக்கோ அதை அப்படியே டைப் பண்றா. நீ டைப் பண்ணாலே எனக்கு போதும். இப்ப டீச் தான் பண்றேன். இப்போ ஒன்று டீச் தான் பண்றேன். தெரியாதவங்க விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாதவங்க விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்லித்தரேன். சரியா? கவனிங்க. கேசிங்கிறது கான்சென்ட்ரேஷன். அப்ப ரியாக்டன்ட் சைட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள போட்டு அவங்களுக்கு முன்னாடி இருக்க நம்பரை இப்படி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு பவர்ல எழுதணும். அதாவது ப்ராடக்ட் சைட்ல இருக்கவங்க டிவைடட் பை ரியாக்டன்ட் சைட்ல இருக்கவங்க. இதுதான் என்ன அப்படின்னா கேசியோட வேல்யூ. கேபியோட வேல்யூனா அட் கேசியஸ் ஸ்டேட், ரைட்டா? ஒன்லி கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கவங்களை மட்டும்தான் ப்ரெஷர் கண்டுபிடிக்க முடியும், அவங்கள மட்டும் தான் போட முடியும். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப கவனிங்க. கேசி கேபி எப்படி எழுதுறாங்க? கேபிக்கு என்னெல்லாம் இருக்கு? ப்ராடக்ட் சைடுல NH3 இருக்கா? அப்ப NH3 ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு NH3க்கு ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுட்டு மேல ஒரு 2 போடுறேன். ஏன்னா இந்த 2 இருக்குல்ல, அது மேல டிவைடட் பை நைட்ரஜன் என்னது? N2. N2 எத்தனை பாருக்கு? 2 இருக்கு, அதனால 2 போட்டு N2 வந்து எத்தனை? N2 ஒன்று தானே இருக்கு, அப்போ 2 போட தேவையில்லை. N2 ஒன்று தானே இருக்கு, அப்போ 1 போட தேவையில்லை. H2 எத்தனை இருக்கு? 3 பேர் இருக்காங்க, அப்போ 3. புரியுதா? கேபி எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? டைப் பண்ண கஷ்டமா இருக்கு, ரைட்? ஓகே, நான் எழுதுறது புரிஞ்சுக்கிட்டா போதும். நான் எழுதுறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். கிளியரா? இது கேபி. சாரி, மாத்தி எழுதுறேன். இது கேசி. சாரி, இது கேசி. இந்த கேபி எழுது. இது கேசி கான்சென்ட்ரேஷன் எழுதிருக்கேன். இது கேசி. இது எழுது கேசி. இது எழுது டோட்டலா கேசி. இப்ப கேபி எழுதுறோமா? கேபி அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் கேசஸ். வாயுக்களுக்கு மட்டும்தான், கேஸுக்கு மட்டும்தான் கேசி வேல்யூபிள். கேபி வந்து கேஸுக்கு மட்டும்தான் வேல்யூபிள், வேற எதுக்கும் இல்லை. அப்ப பாருங்க, இங்க யாரு கேஸா இருக்கா? இவங்க 2 பேர் தான் கேஸா இருக்காங்க, இது சாலிடா இருக்கு. அப்ப சாலிடுக்கு வேல்யூ எப்பயுமே 1. அப்ப 1 by pressure of N2 into pressure of H2 whole power 3. அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். சரியா? அவ்வளவுதான். இதான் ஃபார்முலா. இதான் கேபி கேசி. கேபியை எப்படி நீங்க எழுதணும், கேசி எப்படி எழுதணும் சொல்லித்தரேன். கேசியை எப்படி எழுதணும் அப்படின்னா ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். முதல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். ரைட்டா? ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். அப்ப ப்ராடக்ட்ல என்ன எழுதணும்? யார் யாரெல்லாம் ப்ராடக்ட் சைடுல இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் எழுதி அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டாக்கியோமெட்ரிய ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு பவர்ல போடணும். அதே மாதிரி அடுத்து ரியாக்டன்ட் சைடுல பண்ணணும். கேபி கண்டுபிடிக்கிறப்ப யாரு கேசியஸ் ஸ்டேட்ல இருக்காங்களோ, கேசியஸ் ஸ்டேட்ல இருக்காங்க. எப்படி கேப்டன் நான் கேஸ் கண்டுபிடிக்கிறது? இந்த கொடுத்திருக்காங்க பாருங்க, GGS. அந்த மாதிரி ஈக்குவேஷன்ல கீழே கொடுப்பாங்க, G எது S எதுன்னு கொடுப்பாங்க. அப்ப G கொடுத்திருக்கவங்கள மட்டும்தான் கேபி ஃபார்முலாக்குள்ள போடணும், மீதி எல்லாரும் 1. ஏன்னா அது ரூலே இருக்கு. சாலிடோட கான்சென்ட்ரேஷனும் லிக்விடோட கான்சென்ட்ரேஷன் ஈக்குவல் டு 1 இன் கேசியஸ் ஸ்டேட். கேசியஸ் ஸ்டேட்ல சாலிடும் லிக்விடும் 1. அதனால இந்த சாலிட் இங்க நான் NH3 போட்டாலும் அது 1ஆ மாறிடும். அதனால 1. இவங்க 2 பேருக்கு மட்டும் வேல்யூ போட்டா போதும். இவ்வளவுதான், இவ்வளவுதான். இப்ப என்ன கேக்குறாங்க? இவங்க 2 பேருக்கு என்ன ரிலேஷன் இருக்கு? அப்ப இந்த 2 ஃபார்முலாவையும் வச்சு இந்த 2 ஃபார்முலால இருந்து நான் என்ன பண்ண போறேன்? ஒரு ரிலேஷனை கண்டுபிடிக்க போறேன். சரியா? இந்த 2 ஃபார்முலா வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஒரு புது ரிலேஷன் கண்டுபிடிக்க போறேன். ஒரு புது விசித்திரமான ஒரு ரிலேஷனை கண்டுபிடிக்க போறேன். அவங்க 2 பேருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அவங்க 2 பேரும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு. நோ சொல்லுங்க. கேசி மீன்ஸ் கேஸ்ல இருக்கிறத பி ஃபார்ம்ல எழுதணும். அப்படிலாம் இல்லை. கேசியில் எல்லாமே கான்சென்ட்ரேஷன் தான் எழுதியிருக்கேன். எல்லாமே கான்சென்ட்ரேஷன் தான் எழுதிருக்கேன் கேசியில்.
கேஸில் எல்லாத்தையுமே கான்சன்ட்ரேஷன் எழுதுங்க. நான் என்ன சொல்கிறேன் போக போக என்ன சொல்கிறேன் அப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் சரி நான் சொன்னது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இவங்க 2 பேரும் ரிலேஷன் கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த பீக்கு பதிலாக ஒரு விஷயம் மாற்றுவேன். ஏன்னா கேபிங்கிறது கேஸ் தானே. நான் ஐடியல் கேஸ் எடுத்துக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு டேக் ஐடியல் கேஸ். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்னது, let us take ideal gas. Ideal gas formula என்னதுப்பா, ideal gas formula என்ன, PV is equal to nRT. எனக்கு பிரஷர் மட்டும் வேணும். அப்ப nRT by V எழுதலாமா இல்லையா, nRT by V எழுதலாமா இல்லையா. ஓகே, PV is equal to nRT by V. அப்ப KP ஃபார்முலா என்னது என்கிட்ட இருக்குது, KP is equal to P A power X, sorry, PC power L P D power M divided by P A power X P B power Y. இப்போ இந்த P ஒண்ணுதான, பிரஷர் தானே. அப்ப இந்த பிரஷருக்கு பதிலா இந்த P ல இருக்க வேல்யூ எல்லாம் என்ன பண்ண போறேன், இதுக்குள்ள எழுத போறேன். I am going to substitute the P value in this for C D A B. எல்லாத்துக்கும் அந்த P யோட வேல்யூ என்ன பண்ண போறேன், இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ரைட்டா, அந்த P யோட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன். PA = என்னப்பா வரும், PA = என்ன வரும், PA = சொல்லுங்க, N என்னடா இது எழுத மாட்டேங்குது, ஒரே நிமிஷம். Right, PA is equal to N by V RT. இதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், இதுக்கு முன்னாடி நம்ம வேற ஒன்று எழுதிக்கலாம். இதுக்கு முன்னாடி வேற ஒன்று, ரைட்டா. இதுக்கு முன்னாடி இந்த N by Vங்கிறது என்ன அப்படின்னா, ரைட்டா, நம்பர் ஆஃப் மோல்ஸ். N by V is equal to active mass, ரைட்டா, active mass அதாவது concentration is equal to N by V, ரைட்டா. நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம்ங்கிறது கான்சன்ட்ரேஷன். அப்ப N by V is equal to என்னது, கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணலாம், அது நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு எழுதிக்கலாம். N by V is equal to ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு எழுதிக்கலாம். இனிமே N by V எல்லாம் தூக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்துல ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு எழுதிக்கலாம். அப்ப P பவர் A, PA is equal to N by V க்கு பதிலா A P பவர் X ன்னு இருந்துச்சு. அப்ப A பவர் X கான்சன்ட்ரேஷனோட போடணும் ஸ்கொயர் பிராக்கெட், RT பவர் X. அடுத்து PB என்ன வரும், PB பவர் Y. பாருங்க இங்க பாருங்க, நார்மல் பிராக்கெட் போடுறேன், ஆனா இங்க ஸ்கொயர் பிராக்கெட் போடுறேன். RT க்கு ஸ்கொயர் பிராக்கெட் போடணும்னு அவசியம் இல்லை. A தான் கான்சன்ட்ரேஷன், RT ஸ்கொயர் பிராக்கெட் போட தேவையில்லை. RT க்கு நார்மல் பிராக்கெட் போட்டா போதும். இதெல்லாம் காட்டுன எக்ஸாம்ல பாப்பாங்க. ஆமா, this is very very important. சரியா, ஓகே ரைட், this is very very important. சரியா. சோ அப்ப பாருங்க PBY என்ன வரும், PBY = என்ன வரும், இந்த இடத்துல B ஸ்கொயர் பிராக்கெட்ல Y, அடுத்து RT நார்மல் பிராக்கெட்ல Y, அடுத்து PC பவர் L. என் கூடவே எழுதிக்கிட்டே வா. நீ இந்த கேபி கேசிலாம் நீ திருப்பி படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. என் கூடவே அப்படியே எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு சூப்பரா மனப்பாடம் ஆயிடும். அப்படியே PD பவர் M நீ திரும்ப எழுதி பார்க்கலாம் தேவையில்லை. உன்னோட நோட்ஸ் எடுத்து நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு அழகா புரிஞ்சிடும். என் கூடவே எழுதிட்டு வாங்க, RT பவர் M. சரியா, இப்போ என்ன பண்ண போறேன், இந்த வேல்யூ எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். KP ஈக்குவல் டு, சரியா, இந்த KP ஈக்குவல் டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப KP ஈக்குவல் டு என்ன வரும், ஃபர்ஸ்ட் C க்கு பதிலா இந்த வேல்யூ இருக்கா, C பவர் E எழுதுறப்போ கொஞ்சம் சின்னதா இருந்து இடம் பத்தாது. சரியா, C பவர்
L RT bracket பாத்தீங்களா நான் எப்படி போடுறேன்னு see the bracket நான் எப்படி bracket போடுறேன் அப்படினு d கழுதுன d power m RT power m divided by a power x square bracket ல போடணும் அதே மாதிரி RT square bracket x d இல்ல b square bracket y RT power y புரிஞ்சுதாப்பா சரியா புரிஞ்சுதா clear right இப்போ பாருங்க இப்போ என்ன பண்ணலாம் இந்த c கான்சன்ட்ரேஷன் எல்லாம் ஒண்ணா எழுதிக்கிறேன் c power l d power m divided by இப்போ உனக்கு தெரியும் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தால ஞாபகம் வந்திருக்கும் முத ஞாபகம் வரலனாலும் இப்போ உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்திருக்கும் RT 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 சரியா பேஸ் சேமா இருந்தா மல்டிப்ளிகேஷன்ல இருக்க அப்புறம்டா பேஸ் சேமா இருக்கப்ப மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா பவர் ஆட் பண்ணிக்கலாம் டிவிஷன்ல இருந்தா பவரை சப்ட்ராக்ட் பண்ணனும் டிவிஷன்ல இருந்தா பவரை சப்ட்ராக்ட் பண்ணனும் அப்ப என்ன வரும் இந்த இடத்துல RT இதுவும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கப்ப இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்காங்க அப்ப என்ன பண்ணலாம் L plus M போடலாமா L plus M மைனஸ் இவங்க ரெண்டு பேரும் என்னது மல்டிப்ளிகேஷன்ல இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் x plus y கேப்டன் இங்க எதுக்கு மைனஸ் போட்டுருக்கீங்க இங்க எதுக்கு மைனஸ் போட்டுருக்கீங்க அப்ப இங்க x minus y x plus y எழுதிருக்கேன் சரியா அது மட்டும் தெரியல தெரிஞ்சுக்கோ x plus y அங்க இருக்கு ரைட் மைனஸ் என்னன்னா மேல இருக்கவங்க கீழ இருக்கவங்க டிவிஷன்ல இருக்காங்க அதனால மைனஸ் அதனால என்ன பண்ணிருக்கேன் அந்த இடத்துல மைனஸ் போட்டுருக்கேன் சரியா டீமில் நெக்ஸ்ட் வீக் ஜாயின் பண்ணலாமா நீங்க நெக்ஸ்ட் வீக் ஜாயின் பண்ணலாம் தப்பு இல்ல பிரச்சனை இல்ல ஆனா பிரைஸ் will increase இப்ப இருக்க அமௌண்ட் இருக்காது டீமில் நீங்க அடுத்த வாரம் ஜாயின் பண்றப்ப 2000 அல்லது 2500 க்கு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது இந்த ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ல வாங்கிடுங்க சரி that is very very important ஓகே இப்போ என்னது இத பாருங்க இத பார்த்தா எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே ஒரு ஸ்லைடு முன்னாடி போய் பார்த்துறோமா ஒரு ஸ்லைடு முன்னாடி போனா இந்த kc வேல்யூவும் இதுவும் ஒண்ணா இருக்கு இதான் அங்க இருக்கு c power l d power m a power x b power y அதான் இங்க இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் இந்த இடத்துல kp is equal to இப்படி எழுதிக்கலாமா நம்ம kp equal to kc rt l plus m ங்கிறது எங்க பாருங்க l plus m ங்கிறது ப்ராடக்ட்ல உள்ளது x plus y ங்கிறது ரியாக்டன்ட்ல உள்ளது அப்ப இது எங்க இருந்து வந்துச்சு p ல இருந்து வந்துச்சு அப்ப gaseous ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மோல்ஸ் அது என்னது gaseous ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்ப kp is equal to kc rt power change in number of moles at gaseous state delta ng change in number of moles at gaseous state புரியுதா இது என்னது gaseous stateல இருக்கவங்க மட்டும் தான் gaseous stateல இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் ரெடி இத அப்படியே ஸ்டாப் பண்ணு அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேன் find del ng இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன் கொடுக்கிறேன் நீங்க என்ன பண்ணதுக்கு del ng கண்டுபிடிக்கிறீங்க ரைட்டா n2 plus 3h2 equal to 2nh3 yes what is del ng value del ng equal to என்னதுப்பா product minus reactant product minus reactant என்னது ப்ராடக்ட்ல முன்னாடி இருக்க நம்பர் அதே மாதிரி ரியாக்டன்ட்ல முன்னாடி இருக்க நம்பர் only the gas gaseous ஸ்டேட்ல இருந்தா மட்டும் தான் நீங்க எடுக்கணும் இல்லனா எடுக்கவே கூடாது gaseous ஸ்டேட்ல இருந்தா மட்டும் தான் எடுக்கணும் இல்லனா எடுக்கவே கூடாது இப்போ இந்த 2 வருமா ப்ராடக்ட் சைடுல ஒண்ணுமே இல்ல அப்ப 0 மைனஸ் ரியாக்டன்ட் சைடுல என்ன இருக்கு 3 + 1 4 இருக்கு அப்ப delta ng is equal to -4 ஆன்சர் புரிஞ்சுதா உங்களுக்கு என்ன பேசுறேன் அப்படினா சார் என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியுதா 0 - 4 - 4 ஆன்சர் புரியுதாப்பா நான் என்ன சொல்றேன் அப்படினே எதை பண்ணணும்னு சொல்றேன் புரியுதா only the gaseous molecule சரியா only the gaseous molecule மட்டும் தான் என்ன பண்ணணும் நம்ம எடுத்துக்கணும் delta n equal to gaseous molecules மட்டும் தான் எடுக்கணும் வேற எதை எடுத்துக்க கூடாது ரைட்டா அப்ப kp kc ரிலேஷன் இதுதான் அப்ப kp க்கும் kc க்கும் இருக்க ரிலேஷன் இதுதான் kp equal to kc rt power del ng இதுதான் நம்ம பார்த்த புக் பேக் क्वेश्चन அப்போ ஒரு புக் பேக் क्वेश्चन படிக்க கிட்டத்தட்ட நம்ம இப்போ வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு ஒரு டெரிவேஷன் படிச்சிருக்கோம்
இதை வச்சு தான் இப்போ அங்கே கொண்டு போகணும். இப்போ அங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த கொஷின்ல what is the relation between KP and KC? KP KC என்ன ரிலேஷன்? இப்போதான் நம்ம பார்த்தோம். KP equal to KC RP power del NG. இதுதான் என்னது? KP க்கும் KC க்கும் உள்ள ரிலேஷன். அடுத்த இரண்டாவது क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? Give one example for which KP is equal to KC. KP KC க்கு ஈக்குவலா இருக்கணும்னா இவன் என்ன ஆயிருக்கணும்பா? இந்த RP என்ன இருந்துக்கணும்? இந்த RP என்னவா இருக்கணும்? இந்த RP என்னவா மாறி இருக்கணும்? இந்த இடத்துல என்ன இருக்குன்னா RP del NG என்னவா மாறணும்? ஜீரோவா மாறணுமா? இந்த RT del NG ஜீரோவா மாறணுமா? இந்த RT del NG ஜீரோவா மாறணுமா? ஜீரோவா மாறணும் KC ஜீரோவா மாறிடும்ல. if this RT del NG becomes 0, இந்த RT del NG ஜீரோவா மாறினா ஹோலா இந்த பக்கம் ஜீரோ இல்ல மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அப்ப மொத்தமா இது ஜீரோ ஆயிடும்ல. அப்ப KP = KC வராதுல. அப்ப இந்த RT del NG எனக்கு என்னவா இருக்கணும்? 1 ஆ இருக்கணும். RT del NG 1 ஆ இருக்கணும். அப்ப RT del NG எப்ப 1 ஆ இருக்கும்? RT del NG எனக்கு 1 வரணுமா? a power 1 ஓட வேல்யூ என்ன? a power 0 வேல்யூ என்ன? a power 1 ஓட வேல்யூ என்ன? a power 0 ஓட வேல்யூ என்ன? இதுக்கு பதில் சொல்லுங்க. a power 1 ஓட வேல்யூ என்ன? a power 0 ஓட வேல்யூ என்ன? a power 1 னா a power 1 ஓட வேல்யூ என்னது? a power 0 is 1. a power 0 is 1. a power 0 is 1. கரெக்ட்டா இல்லையா? a power 1 னா ஒரு தடவை a இருக்குன்னு அர்த்தம். a power 0 னா a இல்லவே இல்லன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு மேல 1 இருக்குன்னு அர்த்தம். anything power 0 is 1. அப்ப என்ன வேணும்? எனக்கு del NG 0 வா இருக்கணும். அப்ப del NG 0 வா இருந்தா RT 1 ஆ மாறிடுமா? del NG 0 வா இருக்கணும். அப்ப del NG = 0 எப்ப வரும்? del NG = 0. அப்ப எனக்கு எப்ப வரும்? product is equal to reactant. எப்படி போறோம் பாத்தியா क्वेश्चन? எங்க இருந்து எப்படி போறோம் பாருங்க. நாம எங்க இருந்து எப்படி போறோம்? அப்ப product reactant ஈக்குவலா இருக்கணும். product reactant gaseous stateல இருந்து அவங்க ஈக்குவலா இருக்கணும். product reactant gaseous stateல இருந்து அவங்க ஈக்குவலா இருந்தா மட்டும் தான் எனக்கு இது நடக்கும். சரியா? அப்பதான் இது நடக்கும். அப்ப ஒரு ஈக்குவேஷன் பார்க்கலாமா? நம்ம என்ன பண்ணலாம்? let us go for one equation. நான் ஒரு ஈக்குவேஷன் கொடுக்கிறேன். சரியா? let us go for equation. H2 plus I2 gives 2HI. இதுவும் gas தான், இதுவும் gas தான், இதுவும் gas தான். del NG = என்னதுப்பா? del NG = என்னது பாவங்களா? சரி, del NG = என்னது? del NG = என்னது? product minus reactant at only gas. only gas ஆ தான் இருக்கும். இங்க எல்லாமே gas தான். ப்ராடக்ட்ல என்ன இருக்கு? 2 இருக்கு. மைனஸ் ரியாக்டன்ட்ல இது ஒரு 1, இது ஒரு 1. டோட்டலா 2 இருக்கா? 2 minus 2 0. அப்ப for this reaction Kp = Kc RT power 0. அப்ப Kp = Kc. அப்ப இந்த ரியாக்ஷன்ல Kp = Kc வருதா? Kp = Kc வருதா? அவ்வளவுதான். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதான் கேட்டிருக்காங்க அந்த क्वेश्चनல. அதான் கேட்டிருக்காங்க. அப்ப Kp Kc னா என்னன்னு கேட்டிருக்காங்க. Kp Kc ல Kp னா என்ன? Kp னா என்ன? Kc னா என்ன? R னா என்ன? T னா என்ன? டெல்டா Ng னா என்னன்னு எழுதிருக்காங்க. டெல்டா Ng மட்டும் பாரு. உங்களுக்கு Kp Kc T R எல்லாம் தெரியும். டெல்டா Ng பாருங்க. difference between the sum of number of moles of product. difference between the sum of number of moles of product and the sum of number of moles of reactant in gaseous phase. in gaseous phase அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். gaseous phase தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? when delta Ng is equal to 0, delta Ng ங்கிறது 0 வா இருக்கணும். எப்ப 0 வா இருக்கும்? அப்ப 0 வா இருந்தா Kp = Kc ன்னு வந்துரும். அப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. H2 gas plus I2 gas equal to 2HI gas. இதுல delta Ng 0. அப்ப Kp = Kc. ரைட்டா? Kp = Kc. Can you repeat again? கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா ஒரு क्वेश्चनக்கு, இந்த ஒரு क्वेश्चनக்காக அரை மணி நேரம் செலவு பண்ணிருக்கேன். அதை ரிப்பீட் ஒன்ஸா? இப்போ நான் பண்ணதே ரிப்பீட் தான்டா.
முடியல சாமி. வீடியோ என்ன பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க. யூடியூப்ல உங்களால் ஃபார்வர்ட் பண்ணுங்க. வீடியோ முன்னாடி போயிட்டு ஸ்டார்டிங்லேருந்து வச்சு 2 times ஸ்பீடில் வச்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ப்ளஸ்ஸி அது ஒரு தடவை பண்ணுங்க. ரைட்டா? 2 times ஸ்பீட் வச்சு கடகடன்னு பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளாஸ் இருக்கிற பாயிண்ட்டுக்கு சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிடலாம். சரியா? ரைட், அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? செட் அண்ட் டேக் ரெஸ்ட். எங்க உட்காரதுக்கே டைம் இல்லையா? எனக்கு மட்டும் இல்லைப்பா, எல்லாருக்குமே என்ன அப்படின்னா இப்போலாம் கிளாஸஸ் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது. வி ஆர் அப் டு குவார்டர்லி எக்ஸாம் வருது, பெய்ட் பேட்ச் இதெல்லாமே இருக்கா. அதனால் 6 மணிக்கு ஆரம்பித்தோன்னா எப்படியா இருந்தாலும் எல்லாருக்குமே 6 to 7, 7 to 8 அல்லது 7 to 9, 6 to 7 அல்லது 8 to 9, அதாவது ஒரு பெய்ட் பேட்ச், அதுக்கப்புறம் ஒரு யூடியூப், அதுக்கப்புறம் ஒரு பெய்ட் பேட்ச், அப்படி தான் இருக்குது. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு 6 to 7 ஒரு யூடியூப், அதுக்கப்புறம் ஒரு பெய்ட் பேட்ச், திருப்பி இல்லை பெய்ட் பேட்ச் யூடியூபு, அதுக்கப்புறம் பெய்ட். இன்னைக்கு 6 மணிலேருந்து இப்போ வரைக்கும் யூடியூப்ல தான் கிளாஸ். 6 to 7 9th ஸ்டாண்டர்டு, 7 to 8 10th ஸ்டாண்டர்டு, இப்போ 8லேருந்து அடுத்து எப்போ முடிக்கணுமோ அது வரைக்கும் 11th ஸ்டாண்டர்ட். எல்லாத்துக்குமே, எல்லா டீச்சர்ஸ்க்குமே ஆல் ஆர் ஹெக், எல்லாருமே. ஸோ எல்லாருமே என்ன அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ண முடியும், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா எங்களோட ஷெடியூலே அப்படி தான் இருக்குது. எங்களோட ஷெடியூலே அப்படி தான், நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிளாஸ் பிரிச்சிருக்கோம். அதுதான் 10th இப்போல்லாம் நிறைய லைவ் போகிறீங்களா? நீங்கள் 10th இருந்தப்போ அவ்வளோ லைவ் போடலையா? ஏன்னா ஒரு 7 hours மாரத்தான் போயிட்டேன்னா அதை ஒரு குற்றமாக சொல்கிறார். ஏன்னா ஒரே ஒரு 7 hours மாரத்தான் போயிடுச்சு. அதுதானே ஒரு 10 hours மாரத்தானுக்கா இப்படி ஒரு 10 hours மாரத்தானுக்காக இப்படி பேசலாமா கேப்டனை? ஒரு 7 hours மாரத்தான். அதனால தானே வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? ஏன்னா இப்போ ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன், அப்படி ஒன்றும் பெருசாக பிரிஞ்சிருக்காது. முன்னாடி நிறைய கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் இருந்துச்சு, ஆனால் இப்போ என்ன அப்படின்னா ஒன்லி 15 hours. இல்லைடா டெய்லி. ஆனால் 11th யாராவது ஒரு டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு தானே இருக்காங்க. நான் இன்னைக்கு எடுக்கிறேன். அதாவது we don't want to get clashed. நாங்கள் கிளாஷ் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ன அப்படின்னா we have separated our periods. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 11th, நேற்று 11th மேக்ஸ் இருந்திருக்கு, அதுக்கு முந்தின நாள் 11th மேக்ஸ், அந்த மாதிரி என்ன அப்படின்னா 11th பாட்னி இந்த அப்படி தான் இருக்கு பாருங்க. அடுத்து 11th பாட்னி. ஸோ ஒன்று பாட்னி அல்லது கெமிஸ்ட்ரி அல்லது மேக்ஸ், இந்த மாதிரி ஏதாவது 1 2 இருக்கு. என்னோட டைம் டேபிள் படி எனக்கு வாரத்தில் 2 நாள் கிளாஸ் இருக்கு. ஆக்சுவலாக வீக்லி 2 days. இன்னைக்கு என்ன செவ்வாய்க்கிழமையா? செவ்வாயும் வியாழனும் 8 to அதுக்கடுத்து நான் முடிக்கிற வரைக்கும் அது வந்து என்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரி கிளாஸ் வாரத்தில் 2 நாள் இருக்கு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இதெல்லாமே அப்படிதான். ஸோ பார்த்துக்கலாம். யூ வில் ட்ரை டு டேக் எக்ஸ்ட்ரா செஷன்ஸ். ஐயோ நீங்கள் என்ன சொன்னாலும் 11th சார் கை விட்டுட்டாரா? அப்படிலாம் இல்லை, நம்ம திருப்பி வந்துடும். அடுத்த ஆர்கானிக் இந்த சாப்டரை முடிச்சிட்டோம்னா அடுத்த ஆர்கானிக் வேற லெவலில் வெறித்தனமாக நம்ம படிக்க போகிறோம். ஆர்கானிக்லாம் we are going to do it. சரியா? நம்மளும் என்ன பண்ண போகிறோம், நைட் ஸ்டடியில் களை இறங்க போகிறோம். சரியா? இவ்வளோ நாள் 10th ஸ்டாண்டர்ட் நைட் ஸ்டடி இருந்துச்சுல, குவார்டர்லி முடிய விட்டு 11th ஸ்டாண்டர்டுக்குரிய நைட் ஸ்டடி அதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியா? 11th ஸ்டாண்டர்டுக்கு சூப்பராக ஆர்கானிக் வேற மாதிரி இருக்கும்ல, இல்லைன்னா சண்டே மேரத்தான்ஸில் ஆர்கானிக்கு அந்த மாதிரி நம்ம ஏர்லி மார்னிங் நைட் அந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் அவங்கள விட உங்களுக்கு நிறையா நம்ம பண்ண போகிறோம். சரியா? அப்போ நம்ம சூப்பராக படிச்சிடலாம். அதனால் வரி பண்ண தேவையில்லை, சூப்பராக படிச்சிடலாம். வாங்க. ஃபார் அ gaseous homogeneous reaction. gaseous homogeneous வார்த்தைகள்லாம் பாருங்களேன். gaseous அதுக்கப்புறம் homogeneous reaction. gaseous என்ன அர்த்தம்? எல்லாரும் gaseous ஸ்டேட்ல இருக்காங்க. homogeneous அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே ஒரே ஸ்டேட்ல இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரியாக்டன்ட் சாலிட் ஸ்டேட்ல இருந்தா ப்ராடக்ட் சாலிட் ஸ்டேட்ல, ரியாக்டன்ட் லிக்விட் ஸ்டேட்ல இருந்தா ப்ராடக்ட் லிக்விட் ஸ்டேட்ல. ஸோ அப்போ 2 பேருமே ஒரே ஸ்டேட்ல, லிக்விட் அண்ட் சாலிட், லிக்விட் சாலிட் கேஸ். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கேஸ். அப்போ எல்லாமே gaseous ஸ்டேட்ல இருக்கணும் அட் ஈக்லிபிரியம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஆர் கிரேட்டர் தேன் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட். என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் அதிகமாக இருக்கான், whereas the reactant கம்மியாக இருக்கும். Is Kc larger or smaller than Kp? அப்போ என்ன கேட்குறாங்க?
ரியாக்ஷன் ஈக்குவேஷன்லாம் கொடுக்கல, அவங்க சிம்பிளா சொல்லிட்டாங்க ரியாக்டன்ட்டும் கேஸ்ல தான் இருக்கு, ப்ராடக்ட்டும் கேஸ்ல தான் இருக்கு. ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா இந்த பக்கம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரைட்டா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து என்ன அப்படின்னா ப்ராடக்ட் சைட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் ஆர் கிரேட்டர், மோல்ஸ் வந்து கிரேட்டர், இந்த பக்கம் லெஸ்ஸர். அப்ப KC KP விட கூட இருக்குமா கம்மியா இருக்குமா, இது ஆன்சர் அப்படிங்கறது மட்டும் கேட்டிருக்காங்க ரைட்டா. KP KC யோட வேல்யூ மட்டும் கேட்டிருக்காங்க, கண்டுபிடிச்சிடலாமா? கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாமா? KP KC யோட வேல்யூ கேட்டிருக்காங்க, கண்டுபிடிச்சிடலாம் வாங்க. So அப்ப let us write a let us have example right. Let's take PCl5. ஏன் கேப்டன் PCl5 எடுக்கிறீங்க? ஏன்னா PCl5 ஓட அவுட்புட் பாத்தீங்கன்னா PCl3 plus Cl2. அதாவது இந்த பக்கம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 இருக்கு, இந்த பக்கம் 1 தான் இருக்கு. சோ அதனால தான் சரியா, இதுக்கு 2 அதுக்கு 1 அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா क्वेश्चनல கொடுத்திருக்க கண்டிஷன் என்னதுப்பா? क्वेश्चनல கொடுத்திருக்க கண்டிஷன் என்ன அப்படினா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் should be greater than number of moles of the reactant. reactant சைட விட ப்ராடக்ட் சைட நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதிகமா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. அப்ப Cl2 PCl3 PCl3 அப்ப Kp Kc ரிலேஷனுக்கு என்ன ஃபார்முலா? Kp Kc Kc RT del Ng. இப்போ இந்த del Ng தான் முடிவு பண்ண போகுது இவங்க ரெண்டு பேர் ஈக்குவலா இல்ல யாரு கூடவா கம்மியா அப்படிங்கறத அவன் தான் என்ன பண்ண போறான் பார்க்க போறான் சரியா. இஸ் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். குட், இது ஒரு டீகம்போசிஷன் ரியாக்ஷன். இப்போ என்ன அப்படினா PCl5 PCl3 Cl2 இருக்கு. இப்போ del Ng கண்டுபிடிக்கலாம். del Ng ஈக்குவல் என்ன ஃபார்முலா? del Ng equal to product minus reactant. You have to take only the gas. I forgot to write இது எல்லாமே gas stateல தான் இருக்கும். ஏன்னா क्वेश्चनல கொடுத்திருக்காங்களா நம்ம எடுத்தது எல்லாமே gaseous state தான். எல்லாரும் gaseous state தான். சரியா? ரைட். அப்ப என்ன வரும்? 2 minus 1. அப்ப என்ன ஆன்சர்? ப்ராடக்ட் சைடுல 2 இருக்கு, ரியாக்டன்ட் சைடுல 1 இருக்கு. அப்ப 1. del Ng equal to 1. அப்ப Kc equal to Kp RT power 1. அப்ப Kc equal to Kp RT. நீங்களே சொல்லுங்க Kc Kp நடுவுல என்ன ரிலேஷன் இருக்கு? Kc Kp நடுவுல என்ன ரிலேஷன் இருக்கு? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷன் இதான் பேஸ், இதை அடிப்படையாக வச்சு தான் இப்போ நம்ம சொல்ல போறோம். இதை பேஸ் பண்ணி இங்க நம்ம போட போறோம். Kp விட Kc பெருசா கூடவா? Kp விட Kc பெருசா சின்னதா? ஆமா, இந்த 1 போட்டாலும் போடாட்டி ஒன்றும் இல்லைப்பா, அங்கே 1 இருக்குல்ல, அந்த 1 போட்டாதான் இங்கே 2 வரும். 1 + 1 2 போட்டிருக்கேன், அந்த 1 ரொம்ப முக்கியம். Kp விட Kc கம்மியா? Kp விட Kc கம்மியா? Kp விட Kc கம்மியா? ஈக்குவேஷன் ராங்கா? சரி, ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் Kp போடணுமா? சரி, ரைட், ஓகே. இப்போ நல்லா கவனிங்க. Kc equal to Kc யோட வேல்யூ என்ன? இந்த ஈக்குவேஷன் பாருங்களேன். Kc equal to Kp யோட வேல்யூ அதோட RT வேல்யூவை மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு Kc கிடைக்குமா? நல்லா கவனிங்க. Kc வேல்யூ is equal to Kp வேல்யூ அதோட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்றப்ப தான் எனக்கு Kc கிடைக்குது. கரெக்ட்டா? இப்போ சொல்லுங்க Kc பெருசா சிறுசா? இப்போ சொல்லுங்க Kc பெருசா சின்னதா? ஃபார் எக்ஸாம்பிள் Kp equal to 5, RT equal to 2. அப்ப 2 into 5 தான் இது Kc. Kc வந்து Kp விட பெருசு. கண்டிப்பா Kc விட Kp என்னது பெருசு. ஏன்னா இந்த பக்கம் RT ன்னு ஒரு அடிஷனல் டேர்ம் இருக்குலப்பா, இங்க ஆல்ரெடி ஒரு அடிஷனல் டேர்ம் இருக்குல, ரைட்டா? Kc is larger, right? Kc is greater. எப்படி ஸ்மாலர் சொல்லுவீங்க? பாத்தியா, நான் சொல்றது உங்களுக்கு புரியவே இல்லை. நான் சொல்றது புரியுதா புரியல? யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு, யாருக்கெல்லாம் புரியல? என்ன டவுட் இருக்கு இதுல? சீக்கிரம் கவனிக்கிற ஒரு 4 பேர், பாதி உருப்படாததா உட்கார்ந்துருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க. கவனிக்கிற பதில் சொல்லுங்க. திருநாவுக்கரசு
சொல்லுங்க. அதாவது KCKP இருக்கு, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா RT 1 இருக்க சான்ஸே கிடையாது. RT எப்படி 1 இருக்கும்? R ஓட வேல்யூ கான்ஸ்டன்ட் தானே, how it will become 1? R ஓட வேல்யூ உங்களுக்கு தான் தெரியும், it is 0.8 அல்லது 8 தானே இருக்கு. R is not 1. R is not 1. Why you have written KC first? அதனால ஈக்குவேஷன். ஓ சாரி யார் அது? குட்டீஸ் டான்ஸ் அவங்க சொன்னதா கரெக்ட். ரைட் ஓகே. இங்க KP ஈக்குவல் இருக்கு. சாரிப்பா, ஐ டன் மிஸ்டேக். கான்செப்ட் எல்லாம் கரெக்ட் தான், இந்த ஈக்குவேஷன் எழுதுறது மட்டும் தப்பு. KP தான் ரைட் சைடில் வரணும். ரைட் அப்போதே அவங்க சொன்னாங்க. அதை ஒழுங்கா சொல்லுங்களாடா என்னடி. அது இங்க எழுதுன மாதிரி இல்லை. KP ஈக்குவல் டு KC RTயில் எழுதணும். மாற்றி எழுதிட்டேன் நான் ஈக்குவேஷன் ஆக்சுவலாக இதானப்பா. KP ஈக்குவல் டு தானே KC, அதாவது KP ஈக்குவல் டு KC RT தான் ஈக்குவேஷன். ஸோ அப்போ RT பவர் 1, அப்போ KP ஈக்குவல் டு KC RT. இப்போ சொல்லுங்க, இப்போ KP KCயில் யார் இருப்பா? இப்போ அதே இது தலைகீழ வரப்போகுது. கான்செப்ட் எல்லாம் சேம், அது மட்டும் தலைகீழ வரப்போகுது. ஓகே ரைட் சரி நீங்க சொன்னதுதான் கரெக்ட். சரிடா விடுங்கடா. ஓகே ரைட். உஷா ஃப்ரம் தீமினல். ஓகே ரைட் ஓகே சரியா. KPKC RTல அப்ப RTன்ற ஒரு வேல்யூ இருக்கு. இட் இஸ் நாட் 1. கண்டிப்பா இதுக்கு ஒரு வேல்யூ இருக்க போகுது. ரைட்டா? அப்ப இதோட மல்டிப்ளை பண்றப்ப KP வேல்யூ கண்டிப்பா அதிகமா தான் இருக்க போகுது. KP is going to be greater than KC. KC ஓட KP இருந்து அதிகமா தான் இருக்க போகுது. கண்டிப்பா அதிகமா தான் இருக்கு. KP is going to be bigger. KP is always bigger. சரியா? ரைட். அதான் இங்கே போட்டுருக்காங்க. KP is greater than KC. இதான் KP greater. KC ஓட KP greater than. சரியா? ஓகே சூப்பர்ல. குட். ஒரு क्वेश्चन படிக்கணும்னா எவ்வளவு படிக்க வேண்டியது இருக்கு ஒரு क्वेश्चनக்கு. ஏன்பா? ரைட். When the numerical value of the reaction quotient Q is greater than equilibrium constant K, in which direction does the reaction proceed to reach equilibrium? Right. இப்போ இத பத்தி படிக்கணும்னா அதுக்கு நம்ம ஒரு பாக்ஸ் படிச்சிட்டு வரணும். சரியா? இந்த லெசன்ல ஒரு क्वेश्चन கூட அப்படியே வாசிச்சுட்டுலாம் போக முடியாது. நம்ம ஒவ்வொன்றையும் என்ன பண்ண படிக்கணும்னா புரிஞ்சுக்கணும். படிக்கலாமா? என்ன கேட்டிருக்காங்க? Q ஓட வேல்யூ K ஓட வேல்யூ விட அதிகமா இருக்கு அப்படின்னா அப்ப ரியாக்ஷன் எந்த டைரக்ஷன் நடக்கணும்? டுவர்ட்ஸ் த ரியாக்டன்டா அல்லது ப்ராடக்டா? எந்த பக்கம் நடந்தா it will reach equilibrium? equilibriumல Q and K க்கு என்னப்பா வேல்யூ? at equilibrium Q is equal to K. at equilibrium Q is equal to K. அப்ப நம்ம அதுக்கு ஒரு டேப்லெட் காலம் இருக்கு. கேப்டன் ஒரு டேப்லெட் காலம் வச்சிருக்கு. புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். Q க்கும் K க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். சரியா? Q க்கும் K க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். when Q is equal to K, Q வும் K வும் ஈக்குவலா இருந்தாங்க அப்படின்னா there will be no shift left or right. ரியாக்ஷன் லெஃப்ட்லயும் போகாது, ரைட்லயும் வராது. ரியாக்ஷன் என்னது? கான்ஸ்டன்டா ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணிச்சு அர்த்தம். Q is equal to K என்னது? that is called equilibrium. ரைட்டா? என்ன ஆயிடுச்சு? ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ரைட். புக் கான்செப்ட் தான்டா. ஏய் புக் கான்செப்ட் தான் நடத்திட்டு இருக்கேன். புக் பேக் கொஸ்டின் நடத்தினாலும் அதுக்கு கான்செப்டோட தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். கவனிங்க. Q equal to 0 அப்ப ரியாக்ஷன் ஷிஃப்ட் ரைட், அதாவது ஃபார்வர்ட் டைரக்ஷன். Q என்னதுப்பா? ரியாக்ஷன் கோஷன்ட். ரியாக்ஷன் கோஷன்ட்ங்கிறது என்னது? ஒரு ரியாக்ஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு வேல்யூ வரும். கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஸ்டேஜ்ல ஈக்குவல் டு K வந்துரும். Kங்கிறது எப்பதான் வரும்? K always comes when the reaction is in equilibrium. reaction equilibrium ஆனாதான். சரியா? ரைட்டா? Q பேக்வர்டு தான். ஆனா எல்லாம் வேற இருந்தா தெரியணும்ல, அதுக்காக தான். சரி, வேற இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு. அப்ப Qவும் Kவும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, Qவும் Kவும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா that is going to be no reaction. ரெண்டு பக்கமும் ரியாக்ஷன் நடக்காது. இப்ப Q equal to 0, Qவே இல்ல.
அப்ப என்ன பண்ணுது இப்ப ரியாக்ஷன் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம் அப்ப இப்பதான் ரியாக்ஷன் ஆரம்பிக்க போகுதுன்னா அப்ப Q is equal to increase ஆகணும் அப்ப ரியாக்ஷன் ஆரம்பிச்சா ரியாக்ஷன் எங்கிட்டு போகும் ரியாக்டன்ட் எல்லாம் ப்ராடக்ட்டா மாறும் அப்ப எல்லாமே towards the forward right hand side போகுது அப்ப forward directionல போகுது அதே இது Q is equal to infinity Q எக்கச்சக்கமா போயிடுச்சு K விட தாண்டி எக்கச்சக்கமா போயிடுச்சு அப்பனா என்ன அர்த்தம் ரியாக்ஷன் shifts to the left backwards ரியாக்ஷன் என்ன பண்ண போகுது backward directionல நடக்க போகுது அதே இது K விட Q வந்து பெருசா இருக்கு K விட Q பெருசு அப்ப யூக்லிபிரியம் அட்டைன் பண்ணி அதையும் தாண்டி போயிடுச்சு யூக்லிபிரியமே அட்டைன் பண்ணி என்ன பண்ணிடுச்சு அது தாண்டி போயிடுச்சுன்னு அர்த்தம் யூக்லிபிரியம் அதாவது ரியாக்ஷன் கோஷன்ங்கிறது ரியாக்ஷன் ஆரம்பிச்ச உடனே வந்துகிட்டே இருக்கும் யூக்லிபிரியம்ல ரெண்டு பேரும் ஈக்குவலா இருப்பாங்க இப்ப அதையும் தாண்டி என்ன பண்ணிடுச்சு Q மேல போயிடுச்சு அப்ப Q மேல போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண திருப்பி பின்னாடி கொண்டு வரணும் அப்ப ரியாக்ஷன் ஹஸ் டு கம் பேக்வர்ட் அப்ப ரியாக்ஷன் என்னது பின்னாடி நடக்குது டுவர்ட்ஸ் தி லெஃப்ட் அதே இது Q க்கும் K க்கும் Q ஓட K அதிகமா இருக்கு அப்ப ரியாக்ஷன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு அப்ப டுவர்ட்ஸ் தி ரைட் புரிஞ்சுதா ஒரே ஒரு வாட்டி நான் ஏன் ஹேண்ட் ரிட்டன்ல சொல்லி தரேன் கவனமா கவனிங்க ஹேண்ட் ரிட்டன்ல நான் எழுதுறதுல என்ன 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 எங்க போற ரைட்டா if Q is equal to K Q வும் K வும் ஈக்குவலா இருந்துச்சுனா K and Q are equal then it is called அப்ப அது பேர் என்னது யூக்லிபிரியம் அப்ப என்னது நோ ஷிஃப்ட் அப்ப ரியாக்ஷன் என்ன பண்ணாது எந்த பக்கமும் நடக்காது நோ ஷிஃப்ட் இன் ரியாக்ஷன் எந்த பக்கமும் ரியாக்ஷன் ஷிஃப்ட் ஆகாது நோ ஷிஃப்ட் ரியாக்ஷன்ல எந்த விதமான ஷிஃப்ட்டும் இருக்காது அதே இது if Q equal to 0 Q னா என்னது Q எப்ப 0 ஆ இருக்கும் ரியாக்ஷனே ஆரம்பிக்கலனா Q equal to 0 ஆ இருக்கும் அப்ப ரியாக்ஷன் இப்பதான் ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது அப்படினா என்ன அர்த்தம் அப்ப ரியாக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு நடக்குதுனா அப்ப என்ன அர்த்தம் அப்படினா ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல போகுது ரியாக்ஷன் முன்னோக்கி போகுது தட் மீன்ஸ் ரைட் சைடு போகுதுன்னு அர்த்தம் ரைட்டா ரைட் சைடு போகுது ரியாக்டன்ட் ப்ராடக்ட்டா மாறுது அதே இது Q is equal to infinity ரைட்டா Q is equal to எக்கச்சக்கமா இருக்கு நிறைய இருக்கு அப்ப என்ன அர்த்தம் இட் இஸ் பேக்வர்ட் அப்ப லெஃப்ட் சைடுல திருப்பி ரிவர்ஸ்ல நடக்கணும் ரியாக்ஷன் இன் கேஸ் Q is greater than K K விட Q அதிகமா இருந்தா K விட Q K னா எனக்கு ஈக்குவல் ரெண்டு பக்கமும் சமம் ஆயிடுவாங்க இப்போ ரெண்டு பக்கமும் சமம் ஆகல Q ஓட வேல்யூ என்னது K விட அதிகமா இருக்கு அப்ப நிறைய Q வந்திருக்கு Q நிறைய இருந்தா அந்த Q என்ன பண்ணணும் திருப்பி ரிவர்ஸ்ல வரணும் பின்னாடி வரணும் ஏன்னா क्वेश्चनல அவங்க யூக்லிபிரியம் அட்டைன் பண்ணனும்னா எங்க வரணும்னு கேட்டாங்க யூக்லிபிரியம் அட்டைன் பண்ணனும்னா எங்க வரணும்னு கேட்டாங்க சரியா அப்ப it has to come backward left side வரணும் அதே Q விட K பெருசா இருந்துச்சுனா forward right புரிஞ்சுதா that is going to be right okay இப்போ புரிஞ்சிருக்கும் சரியா இப்போ புரிஞ்சு இதெல்லாம் நீ நோட்ஸ் எடுத்து வச்சிட்டேன்னா வேலை முடிஞ்சு நீட் ஜிங்னா இத தாண்டா கேக்குறாங்க அங்க ஒண்ணும் கேட்க மாட்டாங்கடா இத தான் கேக்குறாங்க ஃபார்வர்ட் பேக்வர்ட் என்ன நடக்கும் ஒரு ரியாக்ஷன் அப்ப நீங்க K க்கு என்ன வேல்யூ போடணும் Q க்கு என்ன வேல்யூ போடணும் Q ஓட வேல்யூ என்ன Q இத தான் கேக்குறாங்க வேற ஒண்ணுமே கிடையாது இத தான் கேக்குறாங்க பெருசா ஒண்ணும் கிடையாது क्वेश्चन if Q is greater than K the reaction will proceed in reverse direction the backward direction that is formation of reactant the reactant of form backward left towards the left hand side சரியா super state leads at their principle தரமான மனுஷன் இந்த மனுஷன் இருந்தனால தான் இந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷன் மூலமா நடந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நமக்கு கிடைக்குதோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி ரன் பண்றவங்கலாம் ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க என்ன மனுஷங்கிறீங்க என்ன மனுஷன் வேற லெவல் இந்த மனுஷன் வேற லெவல் ரைட்டா வேற லெவல் சரியா அவன் என்ன சொன்னார் அப்படின்னு அதாவது இட் ஸ்டேட்ஸ் தட்
லீ சார்ட்ல பிரின்சிபல் என்ன சொல்லுது? If a system at equilibrium, அதாவது நிம்மதியா ஒருத்தவங்க, அதாவது இந்த உலகத்துல இருக்க நிறைய பேருக்கு கெட்ட எண்ணம் இருக்கு. ஏவும் பியும் ரியாக்ட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா சி பிளஸ் டி அப்படின்னு ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. ரைட்டா? ஏவும் பியும் சேர்ந்து சியும் டியும் மாறிடுச்சு. சரியா? ஏபி சேர்ந்து சிடியா மாறிடுச்சு. இப்போ என்ன சொல்றாங்க, ஏபி சேர்ந்து சிடியா மாறினதுக்கப்புறம் இவங்க யூக்லிபிரியம் அட்டைன் பண்ணிட்டாங்க. சாந்த ஸ்வரூபியா அவங்க ஒரு சமநிலை அடைஞ்சு ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பேசாம அமைதியா இருக்காங்க. சும்மா இருக்க மாட்டாம வெளியிருந்து ஒருத்தன் போய் என்ன பண்றான், வெளியிருந்து ஒருத்தன் என்ன பண்றான், கொஞ்சம் என்ன பண்றான், இந்த ஏவை அதிகமா ஆட் பண்ணிடும். ஏ அதிகமா ஆட் பண்றான். அப்ப என்ன அர்த்தம், இந்த பக்கம் நிறைய ரியாக்டன்ட் ஆயிடுமா. இவங்க இப்ப ஈக்குவலா இருக்காங்க. ஈக்குவலா இருக்கிற போய் நோண்டிட்டு இருக்காங்க. ரைட்டா? நோண்டுறாங்க. இஃப் த சிஸ்டம் அட் யூக்லிபிரியம் இஸ் டிஸ்டர்ப், ஒரு யூக்லிபிரியம் இருக்கக்கூடிய சிஸ்டம் டிஸ்டர்ப் பண்றாங்க. ஒன்னு ஏ ஆட் பண்ணலாம், இல்ல பி ஆட் பண்ணலாம், இல்ல சி ஆட் பண்ணலாம், டி ஆட் பண்ணலாம், இல்ல கொஞ்சம் சியை வெளியே எடுக்கலாம், கொஞ்சம் பியை வெளியே எடுக்கலாம், இல்ல கொஞ்சம் பி வெளியே எடுக்கலாம், கொஞ்சம் ஏ வெளியே எடுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஏதோ ஒண்ணு பண்றாங்க, ஏதோ ஒண்ணு பண்றாங்க, டிஸ்டர்ப் பண்றாங்க. அது மட்டும் then the system shifts itself. அந்த சிஸ்டம் என்ன பண்ணுமா, அதுவாவே தன்னைத்தானே அதுவாவே என்ன பண்ண போகுது, தன்னைத்தானே. ரைட்டா? அதுவாவே. சரியா? மாறிக்கிட்டு shifts in a direction that nullifies the effect of that disturbance. அந்த டிஸ்டர்பன்ஸை சரி பண்றது, நல்லிஃபைனா சரி பண்றது, அந்த டிஸ்டர்பன்ஸை சரி பண்றதுக்கு ஏத்த மாதிரி அந்த சிஸ்டம் அதுவே என்ன பண்ணுதா, தன்னை சரிப்படுத்திக்குது. இப்போ திடீர்னு ஏ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணணும், ஏ என்ன பண்ணும், அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் பி ஓட ரியாக்ட் பண்ணி சிடியை ஃபார்ம் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ண போறாங்க ரெண்டு பக்கமும். சரியா? ரெண்டு பக்கமும் என்ன பண்ண போறாங்க, ஈக்குவலைஸ் பண்ண போறாங்க. ஸோ அப்போ லீ சார்ட்ல பிரின்சிபல், இஃப் a system at equilibrium is disturbed, ரைட்டா, ஒரு யூக்லிபிரியம் சிஸ்டம் டிஸ்டர்ப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த சிஸ்டம் அந்த டிஸ்டர்பன்ஸை சரி பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலைஸ் பண்ணிக்கும் அப்படிங்கிறது லீ சார்ட்ல பிரின்சிபல் சொன்னது. இப்போ நான் ரியாக்டன்ஸை டிஸ்டர்ப் பண்ணா என்ன நடக்கும், ப்ராடக்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணா என்ன நடக்கும், ப்ரெஷரை டிஸ்டர்ப் பண்ணா என்ன நடக்கும், கான்சன்ட்ரேஷனை டிஸ்டர்ப் பண்ணா என்ன நடக்கும். ரைட்டா? ஒன்றும் இல்லைப்பா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நல்லா கவனிங்க, இந்த ரெண்டு பாட்டில் இப்போ தண்ணி இல்லை. சரியா? ரெண்டு பாட்டிலையும் தண்ணி இல்லைனால ரெண்டு பாட்டில் எப்படி இருக்கு, ஈக்குவலாக ஒரே ஹைட்டில் இருக்கு. கரெக்டா? ரெண்டு பாட்டிலையும் தண்ணி இல்லை, ரெண்டு பாட்டிலும் சமமாக என்ன பண்ணுது, ஈக்குவலாக இருக்காங்க, யூக்லிபிரியமில் இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பாட்டிலில் மட்டும் என்ன பண்ணுறேன், கொஞ்சோண்டு என்ன பண்ணுறேன், கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ண என்ன ஆகுது, இந்த பாட்டில் ஆட்டோமேட்டிக்காக வெயிட்டுக்கு கீழே போகுது. இப்போ யூக்லிபிரியம் இல்லையா? இப்போ திருப்பி இந்த யூக்லிபிரியம் சரியாகணும்னா என்ன பண்ணணும், இந்த யூக்லிபிரியம் சரியாகணும்னா ஒன்று இந்த பாட்டில் இருந்து, இந்த ப்ளூ கலர் பாட்டில் இருந்து தண்ணியை நான் வெளியே எடுக்கணும். இல்லை என்ன பண்ணலாம், இந்த பிங்க் கலர் பாட்டிலையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாமா, கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெண்டு சமன்படுத்தலாமா. ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று இதில் தண்ணியை ஊற்றுறது, இல்லை இதில் ஊற்றுன தண்ணியை எடுத்து திருப்பி மேலே கொண்டு போகிறது. அப்போ ஏதோ ஒரு விஷயம், சரியா, ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்ணுறோம், நம்ம பண்ணுறோம். அப்போ இந்த விஷயம் நான் பண்ணேன், அதுக்கு பதிலாக அந்த சிஸ்டம் என்ன பண்ணுமா, ஆட்டோமேட்டிக்கா அதுவாகவே ஏதோ ஒரு மாற்றத்தை பண்ணி திருப்பி பழைய நிலைக்கு வந்துருவாங்க. எஸ், ட்வின் பாட்டில் இஸ் பேக். அவங்களும் என்ன பண்ணுவாங்களா, ஆட்டோமேட்டிக்கா திருப்பி அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்களா, சரி பண்றதுக்கு வேலை செய்வாங்களா. சரியா? அந்த மாதிரி அவங்களே என்ன பண்ணுவாங்க, அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்குவாங்க, அவங்களே அவங்களுக்குள்ள சரி பண்ணிக்குவாங்க பிரச்சனையை. அதுக்கு பேர் தான் ரைட்டா, அதுக்கு பேர் தான் எனக்கு நலிஃபைஸ். அந்த சிஸ்டம் அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் லீ சார்ட்ல சொல்றேன். இதுக்கு ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்கு. என்ன கண்டிஷன்லாம் இருக்கு, யார் யாரை மாத்தினா என்ன நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியா மேனுஃபேக்சரிங் ஃபார்முலா பாருங்க. இப்போ N2 plus H2 இது ஒரு யூக்லிபிரியம் ரியாக்ஷன். சரியா? இது ஒரு யூக்லிபிரியம் ரியாக்ஷன். சரியா? இப்போ இது ஈக்குவலா இருக்கு. எனக்கு அமோனியா வேணும், நான் அமோனியாவை வெளியே எடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வந்துகிட்டே இருப்பாங்களா. நல்லா யோசிச்சு பாருங்களேன். அமோனியா ஃபார்ம் ஆகுது, ஃபார்ம் ஆன அமோனியா நான் வெளியே எடுக்கிறேன். அப்ப இந்த பக்கம் கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிருமா, இந்த பக்கம் அமோனியாவோட வேலை குறைஞ்சிருமா. ட்ரிப்ளெட் பாட்டில்ஸா, ஹை ஓகே. ஸோ அப்போ அமோனியாவை வெளியே எடுத்துட்டேன்னா அப்போ யூக்லிபிரியம் டிஸ்டர்ப் ஆகுதா. ஏப்பா இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் சேர்த்து, இப்போ இவங்க ஒரு 5 கிலோ இருக்காங்க, ரெண்டு பேர் சேர்ந்து இவங்க ஒரு 5 கிலோ இருக்காங்க, சமமா இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்றேன், இதுல இருந்து ஒரு 4 கிலோவை தூக்கிட்டேன், இதுல இருந்து என்ன பண்றேன், ஒரு
4 கிலோ தூக்கிட்டேன். அப்போ என்ன ஆகுது, இந்த பக்கம் 1 கிலோ தான் இருக்கா, அப்போ இந்த பக்கம் கம்மியாயிடுச்சா, அப்போ இந்த பக்கம் கம்மியாயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, இங்கேருந்து கொஞ்சம் பேர் இங்கிட்டு மாறுவாங்களா, அப்போ என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து கொஞ்சம் பேர் மாறுவாங்களா, அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் மாறுவாங்க, ஏன்னா இந்த பக்கம் கம்மியாயிடுச்சு. அப்போ இங்கே இருக்கவங்களாம் திரும்ப இந்த பக்கம் வந்து அதை ஈக்குவலைஸ் பண்ண போகிறாங்க. அப்போ they will automatically do the equalization. அப்போ இது என்னென்ன மெத்தட்ல தான் நடக்கும், எப்படிலாம் இதை சரி பண்ணலாம், how can we do that, how can we get more amount of products. அப்போ யூக்லிபிரியம் ரியாக்ஷன்ல இருந்து எனக்கு ஹை ஈல்டு கிடைக்கணும், அதிகமான ப்ராஃபிட்டபிலிட்டி, அதிகமான ப்ராடக்ட் கிடைக்கணும். ஏன்னா யூக்லிபிரியம் ரியாக்ஷன்ல நான் 100 கிராம் எடுத்தேன்னா அந்த 100 என்ன ஆயிடும், இந்த பக்கம் 50 இந்த பக்கம் 50 ஆயிடும். 50 கிராம் திருப்பி என்னோட ரியாக்டன்ட் அப்படியே தான் இருக்கும். சரியா? அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இதை 100 கிராமும் எனக்கு கம்ப்ளீட்டாக ப்ராடக்டாக மாறினா என்ன பண்ணலாம். அப்போ லீச்சார்ட்ல என்ன சொல்றாரு, நீ அவனை டிஸ்டர்ப் பண்ணு, அவனை டிஸ்டர்ப் பண்ணுனா அவனுக்கு ஆன்சர் பண்ணுவான். அப்போ நான் எப்படி டிஸ்டர்ப் பண்ணால் எனக்கு பாசிட்டிவாக இருக்கும், அதைத்தான் பார்க்க. அப்போ இவனை எப்படி டிஸ்டர்ப் பண்ணலாம், வாங்க அதுக்கு ஒரு ஸ்லைடு வச்சுருக்கேன் சூப்பராக. எப்படி இவனை டிஸ்டர்ப் பண்ணலாம், இவனை எப்படி டிஸ்டர்ப் பண்ணலாம், இந்த இருக்கு பாருங்க. 3 விதமாக டிஸ்டர்ப் பண்ணலாம். ஒன்று பை சேஞ்சிங் த கான்சன்ட்ரேஷன், பை சேஞ்சிங் த டெம்பரேச்சர், பை சேஞ்சிங் த ப்ரெஷர். ஒன்று ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணுறது மூலமா, இன்னொன்று கான்சன்ட்ரேஷனை சேஞ்ச் பண்ணுறது மூலமா, இன்னொன்று ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணுறது மூலமா. ஸோ கான்சன்ட்ரேஷன், டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், இந்த 3ஐயும் சேஞ்ச் பண்ணுறது மூலமா நம்மளால நம்மளுக்கு தேவையானதை, நம்மளுக்கு தேவைப்படுற டைரக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரியாக்ஷனை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சரியா? அதாவது கான்சன்ட்ரேஷன் நம்ம என்ன பண்ணலாம், ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சரியா? ரைட். Disturbing a system at equilibrium, shift the equilibrium in the direction that concentrate the change, right? Counteract the change. இப்போ concentration எடுத்துக்கோங்க, right? Let us take the concentration. நல்லா கவனிங்க, சூப்பரா இருக்குப்பா, நல்லா கவனிங்க. இப்போ பாருங்க, concentration, நான் ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்துறேன், ரைட்டா? ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன். Let us go for the example. இந்த எக்ஸாம்பிளுக்கு வாங்க. N2 plus 3H2 2NH2. இப்போ நான் இந்த பக்கம் கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணா என்ன நடக்கும், நீங்களே சொல்லுங்க. If I increase the concentration of the reactant, ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன், இந்த பக்கம் அளவை நான் இன்க்ரீஸ் பண்றேன், இந்த பக்கம் நான் அளவை இன்க்ரீஸ் பண்ணா என்ன நடக்கும், ரியாக்ஷன் எங்கிட்டு நடக்கும், ரியாக்ஷன் எந்த பக்கம் போகும், நீங்களே சொல்லுங்க. இந்த பக்கம் நான் அளவை இன்க்ரீஸ் பண்றேன், இந்த பக்கம் நிறைய ரியாக்டன்ட் எடுத்துக்கிறேன், ஆல்ரெடி யூக்லிபிரியம்ல இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த பக்கம் கொஞ்சம் ரியாக்டன்ட்டை எடுத்துக்கிறேன். அப்போ ரியாக்டன்ட்டை இன்க்ரீஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ஷன் என்னது, ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுமா, ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுமா, எஸ். அப்போ ஃபேவர்ஸ் ப்ராடக்ட் ஃபார்மேஷன். அப்போ என்ன பண்ணுது, அது ப்ராடக்ட் ஃபார்மேஷன், ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறத ஊக்குவிக்கிறான், ரைட்டா? ஃபேவர்ஸ் த ப்ராடக்ட் ஃபார்மேஷன். புரியுதா? அப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணனா, கான்சன்ட்ரேஷன்ல ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணா ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல ரியாக்ஷன் நடக்க போகுது, ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல ரியாக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதே இது ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் இப்போ ஆப்போசிட் சைடில், இவனோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணா ரியாக்ஷன் என்ன பண்ணும், ரிவர்ஸ் டைரக்ஷன் நடக்குமா? இவனோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணா ரியாக்ஷன் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல நடக்குமா, ரிவர்ஸ் டைரக்ஷன்ல. அவ்வளவுதான், அதை தான் சொல்றாங்க. அப்ப ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணா ஃபேவர்ஸ் ரியாக்டன்ட் ஃபார்மேஷன், ரியாக்டன்ட் அதிகமாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் சூப்பராக இருக்கும். டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றேன், சரியா? டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றேன். ஃபேவர்ஸ் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் என்னதுப்பா? எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், வாட் இஸ் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்? எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் ஹீட்டை அப்சார்ப் பண்ற ரியாக்ஷன். இப்போ ஒரு ரியாக்ஷன் இருக்கு, அந்த ரியாக்ஷன் எப்ப நடக்குமா, நீங்க நல்லா ஹீட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன பண்ணுமா, அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்குமா, ரைட்டா? ஒரு ரியாக்ஷன் ஹீட் பண்ணா ஃபாஸ்டா நடக்கும். அப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்குமா? அப்ப ஃபாஸ்டா நடக்குதுன்னா என்ன அர்த்தம், எனக்கு ஃபேவர்ஸ் த ப்ராடக்ட். அப்ப ப்ராடக்ட் பக்கம் என்ன பண்ணுது, எனக்கு ஆன்சர் கிடைக்குது, ப்ராடக்ட் பக்கம் எனக்கு ஆன்சர் கிடைக்குது. சரியா? ரைட்டா? ப்ராடக்ட் பக்கம் எனக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்சார்ப் ஹீட், ரைட்டா? ஹீட் அப்சார்ப் பண்ணும். அதே இது இன்கேஸ் ஒரு ப்ராசஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க, ஹீட்டை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுவாங்க.
ஹீட் அப்சார்ப் பண்ண மாட்டாங்க, they will release the heat. அவங்ககிட்ட இருந்து வெப்பத்தை அவங்களே என்ன அப்படின்னா தாங்க முடியாம ஹீட் எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க. நீங்க அவங்கள போய் ஹீட் பண்ணீங்கன்னா அப்ப எனக்கு அந்த ரியாக்ஷன் நல்லா நடக்காதுல. அப்ப என்ன பண்ண போறோம், அப்ப அவங்களுக்கு வெளியே போடணும். அப்ப என்ன பண்ணணுங்க, டெம்பரேச்சரை நீங்க குறைக்கணும். அப்ப டெம்பரேச்சரை குறைக்க 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 அவங்களோட ஹீட் எல்லாம் என்ன பண்ணும், வெளியே போக 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 ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்கும். ஸோ அப்ப டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றதுனால எந்த ரியாக்ஷன் ஃபேவர் ஆகுது, if the temperature increases endothermic reaction favors. இப்ப இதெல்லாம் புக்ல இப்படி பாயிண்டா இருக்காது, சரியா, கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணணும். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணனா favors exothermic reaction. favors exothermic reaction. என்ன பண்ணுது, exothermic reactionக்கு ஃபேவர் பண்ணுது. ஓகே, pressure the ultimate, ரைட்டா? If the pressure increases, favors the side with fewer molecules. Favors the side with fewer molecules. நல்லா கவனிங்க. We'll go with a super example. நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எழுதுவோம். நான் எதுவுமே சொல்லித் தர வேண்டாம் தெரியுமா, உண்மையிலே நீங்களே இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண போறீங்க. இப்போ PCl5 கேஸ், ப்ரெஷர்னால கேஸ் தானேப்பா, ப்ரெஷர்னால கேஸ் தானே. இப்போ பாருங்க, PCl3 ஒரு கேஸ் பிளஸ் Cl2 கேஸ். நீங்களே சொல்லுங்க, இப்போ நான் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணா இந்த ரியாக்ஷன் எந்த பக்கம் போகும்? ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்றேன், நான் போட்டு அமுக்குறேன், நான் போட்டு அழுத்துறேன், அவங்கள போட்டு நசுக்குறேன், அழுத்தம் கொடுக்குறேன். அப்ப இந்த பக்கம் என்ன நடக்கும், இந்த பக்கம் என்ன நடக்கும்? If I increase the pressure, the reaction will be moving forward or backward. Forward or backward? Reaction will move forward or backward. Pressure increase பண்ணா, pressure increase பண்றேன், pressure increase பண்றப்ப the molecules are come closer together, come closer, கரெக்டா இல்லையா? நான் pressure increase பண்றப்ப molecules எல்லாம் என்ன பண்ண போகுது, they are going to come together, கரெக்டா இல்லையா? நிறைய பேர் என்ன ஆயிடுவாங்க, ஒன்னோட ஒன்று பக்கத்து பக்கத்துல ஜாயின் பண்ணி நசுங்குவாங்க, ரைட்டா? எல்லாரும் பக்கத்து பக்கத்துல வருவாங்க, கரெக்டா இல்லையா? If I increase the pressure, if I increase the pressure, the molecules will come close together, correct இல்லையா? forward இல்ல backward, it is going to become backward, சரியா? அதிகமா இருக்கவங்கலாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இப்ப பிரஷர் இன்க்ரீஸ் பண்றேன், அப்ப என்ன பண்ணுவாங்க, இவங்க ரெண்டு பேருக்கு போக வழி இல்ல, அப்ப என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் திரும்ப ஒன்னா சேர்ந்து இந்த பக்கம் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, சரியா? இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க, திரும்ப போட்டு அமுக்குறேன்ல, நான் அமுக்குறப்ப என்ன ஆவாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துருவாங்க, ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து திருப்பி எனக்கு ரியாக்டன்ட் தான் கொடுக்க போறாங்க. ஸோ இட் வில் கோ பேக்வர்ட். பட் இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலாக நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குமா, ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்றீங்க, நீங்க ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா எந்த பக்கம் நம்பர் ஆஃப் மோல்ஸ், எந்த பக்கம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கம்மியா இருக்கோ அந்த பக்கம் ரியாக்ஷன் போகும், அந்த பக்கம் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, அந்த பக்கம் ரியாக்ஷன் நடக்கும். அதாவது இது ஹீட் பண்ணி டீகம்போஸ் பண்றோம், ஹீட் பண்றதுனால இது டீகம்போஸ் ஆகுது. இப்போ நீங்க பிரஷரை இன்க்ரீஸ் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா இது என்ன பண்ணும், கீழே குறைஞ்சது, சரியா? இப்ப கவனி, இப்ப நான் சொல்றது புரியுதா பாருங்க. பிரஷர் இன்க்ரீஸ் பண்ணா ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ரெண்டு பக்கத்துல யாருக்கிட்ட கம்மியான மாலிக்யூல் இருக்கோ, யாருக்கிட்ட கம்மியான நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கோ, யாருக்கிட்ட கம்மியான நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கோ அந்த பக்கம் ரியாக்ஷன் நடக்குமா, சரியா? இப்ப பாருங்க, இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் எத்தனை இருக்கு, இங்க ஒரு 1, இந்த பக்கம் ஒரு 1, இந்த பக்கம் ஒரு 1. அப்ப இந்த பக்கம் டோட்டலா ப்ராடக்ட் பக்கம் 2, ரியாக்டன்ட் பக்கம் 1 இருக்கு. அப்ப ரியாக்ஷன் இந்த பக்கம் போகும் 2 ல இருந்து 1, 2 ல இருந்து 1, சரியா? 2 ல இருந்து 1 போகும், புரியுதா? 2 ல இருந்து 1 போகுது, புரியுதா? 2 to 1, கிளியர்? 2 to 1. சோ அப்ப பிரஷரை இன்க்ரீஸ் பண்றப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் எங்க கம்மியா இருக்கோ அந்த பக்கம் போகும். அதே இப்ப பிரஷரை டிக்ரீஸ் பண்ணனா, பிரஷர் டிக்ரீஸ் பண்ணா நம்பர் ஆஃப் மோல்ஸ் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் எங்க அதிகமா இருக்கோ அந்த பக்கம் போகும், சரியா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் எங்க இருக்கோ அதுக்கு அந்த பக்கம் அதிகமா போகும், சரியா? if the pressure is low, pressure கம்மியா இருந்துச்சுன்னா favors the side with the more molecules, ரைட்டா? எந்த பக்கம் அதிகமான மோல்ஸ் இருக்கோ அந்த பக்கம் போய்டும், சரியா?
see in the temperature is totally a different concept. இந்த இடத்துல pressure is different concept. நீங்க சொல்றது கரெக்ட் தான், ரைட்டா? அந்த ரியாக்ஷன் இப்ப PCl5 வந்து இப்ப டெம்பரேச்சரும் பிரஷரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். இப்ப PCl5 வந்து டெம்பரேச்சர் வந்து இட் இஸ் a எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனா எண்டோதெர்மிக் ரியாக்ஷனான்றத பொறுத்து இருக்கு, சரியா? ரைட்டா? இது வந்து எதை பொறுத்து இருக்கு? எக்ஸோதெர்மிக்கா எண்டோதெர்மிக்கான்றத பொறுத்து இருக்கு. அதை பொறுத்து தான் மாறும். எக்ஸோதெர்மிக்கா எண்டோதெர்மிக்கான்றத பொறுத்து தான் மாறும், வேற எதுவும் மாறாது, சரியா? அதை பொறுத்து தான் பிரஷரை பொறுத்து இருக்கு. I am accepting that when the pressure increases temperature also automatically increase ஆகும். ஆனா அந்த ரியாக்ஷன் வந்து ஒரு எக்ஸோதெர்மிக்கா எண்டோதெர்மிக்கா அப்படிங்கறத பொறுத்து மாறும், சரியா? அதுதான் முக்கியமான விஷயம். புரிஞ்சுதா? ரைட். அப்போ ஒரு புக் பேக் क्वेश्चन படிக்கிறதுக்கு இந்த லீச் சாட்லர் பிரின்சிபல்ல எவ்வளோ இருக்கு பாருங்க. லீச் சாட்லர் பிரின்சிபல் பார்த்தோம். ஸோ அது எப்படி ஷிஃப்ட் ஆகுது, அது ஷிஃப்ட் ஆகிற கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துட்டோம். இந்த லெசனில் கம்மியான புக் பேக் கொஷின் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ப்ராப்ளம்ஸ் வேற இருக்கும். ரைட், ஓகே. நீங்களே ஆன்சர் பண்ணலாம். சூப்பராக ஆன்சர் பண்ணலாம் நீங்களே. ரைட்டா? நீங்களே ஆன்சர் பண்ணலாம். கவனிங்க. Consider the following. In each of the above reaction, find out whether you have to increase or decrease the volume to increase the yield of the product. சரியா? Each of the above reaction, find out whether you have to increase or decrease the volume to increase the yield of the product. சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, மேலே கொடுத்திருக்க ரியாக்ஷன்ல increase or decrease the volume, ரைட்டா? நான் மேலே இருக்கவங்கள வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுமா டிக்ரீஸ் பண்ணணுமா? இன்க்ரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்றது, சரியா? லீச்சர்ல எவ்வளவு பெரிய மூலக்காரராக இருப்பாரு. நான் அப்படி பண்றது மூலமா என்னோட ஈல்டுனா எனக்கு ப்ராடக்ட் நிறைய கிடைக்கணும். ப்ராடக்ட் நிறைய கிடைக்கிறதுக்கு நான் இவங்ககிட்ட என்ன பண்ணணும்? லீச்சர்ல பிரின்சிபல் படி என்ன பண்ணணும்? இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு, எல்லாமே கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்? According to Leach Adler principle, increase in pressure will shift the equilibrium in direction that has lesser number of moles. இப்பதானே பார்த்தோம், ரைட்டா? அதாவது Leach Adler principle படி நான் பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணா என்ன பார்த்தோம்? நாம எந்த பக்கம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கம்மியா இருக்கோ அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகும்னு பார்த்தோம். ஆனா பயங்கர கன்ஃபியூஷன். இங்க பாருங்க, இந்த பக்கமும் 2 மோல்ஸ், இந்த பக்கமும் 2 மோல்ஸ். அப்ப இதுல ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. இந்த above equilibrium, pressure and volume have no effects since the number of moles of the product is equal to the number of moles of reactant. அப்ப நீங்க இங்க பிரஷரோ வால்யூமோ சேஞ்ச் பண்ணா எந்த விதமான மாற்றமும் நடக்காது அப்படிங்கறத எனக்கு இதுல சொல்லிருக்காங்க. எந்த விதமான மாற்றமும் நடக்காது. அப்ப அவங்க கேட்டிருக்காங்க, ரைட்டா? நீங்க வால்யூமை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ, நீங்க வால்யூமை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ, பிரஷர் மூலமா நீங்க வால்யூமை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ வால்யூம் எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? வால்யூம் எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா, பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணா வால்யூம் குறைய போகுது. பிரஷரை டிக்ரீஸ் பண்ணா வால்யூம் என்ன ஆக போகுது? பிரஷரை டிக்ரீஸ் பண்ணா வால்யூம் அதிகரிக்க போகுது. அப்போ வால்யூம் அண்ட் பிரஷர் இஸ் இன்டர் கனெக்டட். அவங்க வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ வால்யூம் இஸ் இன்டைரக்ட்லி கனெக்டட் வித் த பிரஷர். அப்போ பிரஷரை சேஞ்ச் பண்றப்ப இப்பதான் பார்த்தா லீச் அட்லர் பிரின்சிபல்ல நீங்க பிரஷரை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸை பொறுத்து அது ஷிஃப்ட் ஆகும். ஆனா இந்த ஈக்குவேஷன்ல ரெண்டு பக்கமுமே நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவலா இருக்கு. அப்ப there is no change. அப்ப என்ன பண்ணாது? இந்த இடத்துல இந்த பக்கம் எங்கிட்டுமே போகாது, ஒரே பக்கம் தான் இருக்க போகுது. இதுல நம்ம பண்ண முடியும், டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனா அவங்க அதை சொல்லல. அப்ப டெம்பரேச்சரை பொறுத்து சொன்னாங்க. இங்க டெம்பரேச்சரை பத்தி பேசல. அதுவும் இல்லாம இது எக்ஸோதெர்மிக்கா எண்டோதெர்மிக் ரியாக்ஷனும் நமக்கு தெரியாது. அதனால அங்க போ தேவையில்ல. இங்க we can simply stop at that volume. அவங்க வால்யூம் பத்தி தான் பேசினாங்க, அதோட நம்ம மாத்திக்கலாம். பழனியப்பன், பழனி we will check it ரா. நான் வந்து ஆஃபீஸில் நான் கேட்குறேன் அது என்ன பண்ண முடியும் அப்படின்னு. I will discuss and I will let you know. சரி, நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு உனக்கு சொல்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அடுத்து பாருங்க, இதுல இந்த பக்கம் சாலிட், இந்த பக்கம் சாலிட், இந்த பக்கம் கேஸ் இருக்கு. number of moles of the product is greater than the number of moles of the reactant. சரியா? இந்த பக்கம் 1 மோல் இருக்கு, ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 1 + 1 2, இந்த பக்கம் 2 இருக்கு, இந்த பக்கம் 1 தான் இருக்கு. சரியா? 2 and 1 இருக்கு. அப்ப சோ பிரஷர் இன்க்ரீஸ் பண்றது மூலமா, பிரஷர் இன்க்ரீஸ் பண்ணா வால்யூம் குறையுமா?
so increase in pressure will shift the equilibrium towards backward reaction. அப்ப நான் இதுல pressure increase பண்ணா என்ன ஆகும்? pressure increase பண்ணேனா number of moles எங்க கம்மியா இருக்கோ அந்த பக்கம் ரியாக்ஷன் போய்டும், அந்த பக்கம் ரியாக்ஷன் போய்டும். இப்ப கம்மியானது அந்த பக்கம் இருக்கு, அப்ப என்ன பண்ண கூடாது? நான் pressure increase பண்ண கூடாது, அதுக்கு பதிலா pressure decrease பண்ணனும். pressure decrease பண்ணேனா இவன் பூரா உடைஞ்சு குபு 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 என்ன பண்ணுவான்? இந்த பக்கம் வந்துரும். அப்ப so to increase the yield எனக்கு ப்ராடக்ட் நிறைய வேணும்னா pressure should be decreased and hence volume increases. அப்ப வால்யூம் என்ன பண்ணனும்? இன்கிரீஸ் பண்ணனும். pressure decrease பண்ணனும், வால்யூம் இன்கிரீஸ் பண்ணனும். அத தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து லாஸ்ட் நெக்ஸ்ட் ஒன்ல பாருங்க. இந்த பக்கம் 1 மோல், இந்த பக்கம் 4 இருக்காங்க, இந்த பக்கம் 1 இருக்காங்க. increase in pressure favors. அப்ப இதிலே பார்த்தாலே தெரியுதுல pressure increase. இந்த பக்கம் 4 பேர் இருக்காங்க, இந்த பக்கம் ஒருத்தர் தான் இருக்காங்க. just pressure increase பண்ணா போதும். pressure increase பண்ணா இவங்க எல்லாம் ஒண்ணா இறுகிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா SF6. அப்ப pressure increase பண்ணனா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். அப்ப இதுல வால்யூமை டிக்ரீஸ் பண்றது மூலமா வரப்போகுது. சரியா? என்னடா ரிப்ளை பண்ணணும்? தருண் ரித்திக் உன் மெசேஜே ஒண்ணும் காணோம், நான் எப்படி ரிப்ளை பண்றது? எங்கடா மெசேஜ் பண்ணிருக்க? எங்க மெசேஜ் பண்ணிருக்கேனே தெரியல. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, ஐ கம் ஜஸ்ட் a minute. ரைட், ஓகே, வாங்க 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 போலாமா? ஷால் வி கண்டினியூ? எஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஸோ தட் வால்யூம் டிக்ரீசஸ். அப்போ நம்மளுக்கு ஈல்டு அதிகமாக கிடைக்க போகுது, ஈல்டு அதிகமாக கிடைக்க போகுது. ஸ்டேட் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் என்னது? இதை நம்ம லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரியா? The law states that at any instant, the rate of chemical reaction at a given temperature is directly proportional to the product of the active masses of reactant at that instant. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. The law states that என்ன சொல்லுது அப்படின்னா, at any instant, நீங்க எந்த நேரத்தில் வேணா, எப்ப வேணா, ரைட்டா? என்னாச்சு? சோனிகா, உங்க கொஸ்டினே வரல. என்னது? காம்பினேஷன்ல pressure increase and in decomposition pressure decrease, but number of moles to be considered. Right, yes, correct, okay, yes, correct சொன்னீங்க. நான் இப்பதான் அந்த மெசேஜ் பார்த்தேன், அது கரெக்ட். அதுக்கப்புறம் தனுர் ரித்விகா அவன் ஏதோ சொன்னானே அந்த மெசேஜுங்க. எனக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண பேட்ச் வேணும், அதோட நேமும் ஃபீஸும். அதுக்கு இருக்க ஒரே ஒரு பேட்ச் தீமினல் தான்டா. தீமினல் பேட்சில் ஜாயின் பண்ண. நீ எது தீமினல் பேட்ச்னு பார்த்து தீமினல் பேட்சில் ஜாயின் பண்ணு. நம்மளோட தீமினல் பேட்ச் இருக்குல்ல, அதில் ஜாயின் பண்ணுங்க. சரியா? தீமினல் பேட்ச் தான் அதுக்கான ஒரே ஒரு வழி.
at any instant எந்த இன்ஸ்டன்ட்ல எந்த நேரத்தில் எப்போ வேணா எடுத்துக்கலாம் rate of chemical reaction ஒரு chemical reactionோட speed ஒரு chemical reactionோட speed at a given temperature அந்த particular temperatureல directly proportional to the product of active masses rate என்னது rate னா speed தெரியும் directly proportional to active mass யார்ப்பா active mass என்னது reactant தான் actual active mass concentration reactant ஓட concentration தான் active mass அப்ப reactant அவங்க தான ஆக்டிவா இருப்பாங்க அவங்க தான ஆக்டிவா வந்து நமக்கு ரியாக்ஷன் நடக்கும் reactant x அதோட ஸ்டாய்கியோமெட்ரி அதோட பவர் லைனுக்கு அது ஸ்டாய்கியோமெட்ரி ஆகும் number of moles by volume concentration moles by volume is a concentration அதை போட்டுக்கலாம் rate is directly proportional to reactant power x சரியா அப்ப யூடியூப் பக்கம் வராதீங்க ரவீந்திரன் யூடியூப் டிஸ்ட்ராக்ட் பண்ணா வராதீங்க யூடியூப்ல உங்களால கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடியும்னா வரணும்னா வராதீங்க என்ன பண்றது rate is directly proportional to reactant power x x equal to stoichiometric coefficient of the reactant x ங்கிறது stoichiometric coefficient of the x சரியா வேதாந்த ஆப்ல போய் டீமினல்ல ஜாயின் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குடா இங்க பாருங்க நான் உங்களுக்கு ஒரு லிங்க் தரேன் இங்க பாருங்க நீ இப்ப பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்க சாட் பண்ணிட்டு இருக்கீங்கல இந்த மெசேஜ்ல இந்த வீடியோல கீழே பாரு இங்க ஒரு லிங்க் இருக்கு சோ எங்க இருக்கு ஆஃபர் என்ரோல் டீமினல் பேட்ச் நவ அடித்தளம் நீட் வெற்றி நீ டீமினல் தானே கேட்டா டீமினல் பேட்ச்க்கு இத கிளிக் பண்ணு இங்க இருக்கு பாத்தியா சோ இதுல 11th 12th நீ 11th மட்டும் தானே நிறைய கோர்ஸ் இருக்கும் அதுல 11th ல டீமினல் போணும் இரு நாம டீச்சர்ஸோட போட்டோல டீமினல் 1 year batch for class 11 TN 2026 PCM CS நீங்க பயாலஜியா இருந்தாலும் CS இருந்தாலும் ஒரே இதுல ஜாயின் பண்ணிக்கலாம்ப்பா சரியா ரெண்டுலயுமே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ரைட்டா PCM CS நால ஒண்ணுதான் PCM BZ பயாலஜி இங்க இருக்கு நீ வேணா ஜாயின் பண்ணிக்கோ 12th ல 11th ல இருக்கு ரைட்டா பயாலஜிக்கு பயாலஜி குரூப் இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் இருக்கு பை நவ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோ சரியா பை நவ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா இது 2 year அதே இது 2 yearsனா வெறும் 2500 1500 1 yearக்கு அதே இது 11th 12th 2 year அப்படினா நீ வந்து 2500 பே பண்ணா வந்து இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு தான் இந்த கோர்ஸ் வந்து இன்னைக்கோட முடியுது இதுல ஜாயின் பண்ணி நீ என்ன பண்ணலாம் அந்த அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரிடா நம்மளோட AI workல நான் போடுற வீடியோஸ் இது எல்லாத்தையுமே நீ வந்து ஒரு ட்ராக் வச்சுக்கணும் நம்மளோட யூடியூப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸோட லிங்க் எல்லாம் கரெக்ட்டா தெரியாது நீ இதுல போய் ஜாயின் பண்ணிட்டா இந்த பை நவுல போய்ட்டு பை பண்ணுங்க ரைட் அப்படி பண்ணீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் கோ டு மை கோர்ஸ் போனா பாத்தீங்களா வந்துருச்சு 11th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாம் தெரியுது சோ இதுக்குள்ள போய்ட்டு நம்மளோட கிளாஸ் எல்லாமே பாத்துக்கலாம் ரைட்டா இதுல ஒரு கம்யூனிட்டி டாப் இருக்கா இதுல போய் கிளிக் பண்ணிட்டு நீ அந்த டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டேன்னு வெச்சுக்கோயே எல்லா ஃப்ரீ PDFஸும் நம்ம கிளாஸ்ல நடத்துற PDF அது எல்லாமே உனக்கு இடப்படும் அதுல வந்து பாத்தீங்களா ஷானி மேம் அவங்களோட ஃபார்முலா ஷீட் கொடுத்திருக்காங்க ரைட்டா ஃபார்முலா ஷீட் கொடுத்திருக்காங்க பாருங்க அதுக்கப்புறம் 60 days 60 நாள்ல லைஃப் சைக்கிள் ஆஃப் எர்த் வார்ம் அப்படிலாம் நிறைய ஏதோ போட்டிருக்காங்க பாத்தீங்களா ஃபார்முலா ஷீட் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று சூப்பரா எழுதி சூப்பரா போட்டிருக்காங்க பாரு ஒவ்வொன்றும் இந்த மாதிரி 11th ஸ்டாண்டர்டுக்கு அடுத்து நானும் கொடுக்க போறேன் நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கும் எடுத்துக்கலாம் 11th கெமிஸ்ட்ரிக்குங்க பாரு புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ ஒவ்வொன்றும் என்ன பண்ணலாம் நீங்கள் இதுலேருந்து தேடி எடுத்துக்கலாம் சரியா இதில் ஒவ்வொரு நாளும் ஒன்று எடுத்துக்கலாம் ரைட்டா பிளனேரியா பிளனேரியா பார்த்தியா இது பயாலஜி ஸ்டூடெண்ட்டுக்குன்னா தெரியும் சரியா ஓகே ஸோ எப்படி டீமினல்ல ஜாயின் பண்ணணும் அதுக்கப்புறம் எப்படி நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணணும் ரெண்டும் சொல்லிட்டேன் ஸோ ஜாயின் பண்ணிடுங்க ஓகேவா ரைட் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் வாங்க எக்ஸ்பிளைன் how will you predict the direction of equilibrium யூக்லிபிரியம் டைரக்ஷன் எப்படி predict பண்ணுவீங்க
உங்களுக்கு என்ன தெரியாதா? இப்போதான் பார்த்தோம் நம்ம K வேல்யூ Q வேல்யூவும் பொறுத்து. A large value of Kc indicates that the reaction reaches equilibrium with high product yield. ரைட்டா? Kc வேல்யூ அதிகமா இருக்கு, concentration equilibrium constant value அதிகமா இருந்துச்சுன்னா that means the reaction is moving forward and with more amount of product. நிறைய product என்ன பண்ணிருக்கான் எனக்கு கிடைச்சிருக்கான். A low value of Kc indicates, ரைட்டா? Low value of Kc indicates that reaction reaches equilibrium with low product formed. அப்ப என்ன அர்த்தம்? Kc வந்து கம்மியான ப்ராடக்ட் கொடுத்திருக்கு, நிறைய ப்ராடக்ட் வரல. In general, if Kc is greater than 10 to the power 3, reaction proceeds nearly to completion. அதாவது ஒரு வேல்யூ இருக்குல்ல, ஈக்விலிபிரியம்க்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அதை ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த क्वेश्चनல அதை ஃபிக்ஸ் பண்றாங்க. என்ன அப்படினா K ஓட வேல்யூ, Kc ஓட வேல்யூ 10 to the power 3 அப்படினா என்ன அர்த்தம்னா ரியாக்ஷன் மோர் ஆர் லெஸ் முடிஞ்சிருச்சு மீன்ஸ் ஈக்விலிபிரியம் அட்டைன் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். இட் அட்டைன்ட் தி ஈக்விலிபிரியம். சரியா? அது என்ன பண்ணிருக்கு? ஈக்விலிபிரியம் அட்டைன் பண்ணிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? greater than 10 to the power 3. அதாவது Kc is great in general greater than 10 to the power 3. 10 to the power 3 விட Kc வேல்யூ அதிகமா இருந்துச்சுனா the reaction proceeds nearly to completion. If it is less than 10 to the power minus 3, the reaction is rarely proceeds. அதாவது 10 to the power minus 3 Kc 10 to the power 3 இப்படி எழுதிக்கலாம். 10 to the power 3 விட Kc வேல்யூ பெருசா இருந்துச்சுனா 10 to the power minus 3 விட Kc வேல்யூ பெருசா இருந்தா அப்ப இந்த 10 to the power minus 3க்கும் நடுவுல தான் ஈக்விலிபிரியம் ரியாக்ஷனே நடக்குமா? 10 to the power minus 3க்கு கீழ போயிடுச்சுனா ஈக்விலிபிரியம் ரியாக்ஷனே இல்ல, அந்த ரியாக்ஷனே நடக்காது. 10 to the power 3க்கு மேல K ஓட வேல்யூ போயிடுச்சுனா that means the reaction is not a reversible reaction. அது irreversible reaction, கம்ப்ளீட்டா ப்ராடக்ட் போடும். 10 to the power 3க்கு மேல போச்சுனா அது ரிவர்சிபிள் ரியாக்ஷன் கிடையாது, அது irreversible reaction, ஃபுல்லா ப்ராடக்ட்டா மாறிடுச்சு. 10 to the power 3க்கு பக்கத்துல 10 to the power minus 3 ல இருந்து 10 to the power 3 குள்ள இருக்க வேல்யூ இருந்துச்சுனா that is called as equilibrium reaction. அதுலயும் 10 to the power 3க்கு பக்கத்துல இருந்துச்சுனா அது வந்து more product கொடுத்திருக்க ஒரு equilibrium reaction. 10 to the power minus 3 பக்கத்துல இருந்துச்சுனா less product கொடுத்திருக்க ஒரு equilibrium reaction. சரியா? அதுதான் கொடுத்திருக்காங்க. அப்ப Kc 10 to the power minus 3 விட சின்னதா இருந்தா reverse reaction is forward. ரைட்டா? ரிவர்ஸ் நடக்க போகுது. இப்போ 10 to the power minus 3 விட Kc பெருசா இருந்தா forward reaction. ரைட்டா? எப்போ forward எப்ப ரிவர்ஸ் மட்டும் நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. சரியா? டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது ரவீந்திரன். you must have a self control. சரியா? கண்டிப்பா மாஸ்டர் பிடிஎஃப் ரெடி பண்ணி தந்துறேன்டா. ஒரு இந்த வீக் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்ல நான் கண்டிப்பா மாஸ்டர் பிடிஎஃப் கொடுத்துறேன். within this week I will give you the master PDF. சரியா? உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துறேன் நான் மாஸ்டர் பிடிஎஃப். டெஃபினட்டா மாஸ்டர் பிடிஎஃப் கொடுத்துறேன். 10 to the power minus 3 பொறுத்து இந்த Kc வேல்யூ மாறுது. அடுத்த क्वेश्चन என்ன? ரொம்ப ஈஸியான क्वेश्चनடா அப்படி நினைச்சிடுவோம். பயங்கர கஷ்டம். பயங்கர கஷ்டமா என்ன பண்ணிருக்காங்க? ரைட் த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃப்ரம் த ஈக்விலிபிரியம் ரியாக்ஷன். இதுல இருந்து ஈக்குவேஷன் எழுதணுமா? ரைட்டா? இதுல இருந்து ஈக்குவேஷன் எழுதணுமா? அதாவது ஈக்குவேஷன்ல இருந்து Kc வேல்யூ எழுதி பார்த்திருக்கோம். இப்போ இந்த Kc வேல்யூல இருந்து நம்ம என்ன பண்ணுமா? ஈக்குவேஷன் எழுதணுமா? மேல இருக்குது என்னதுப்பா? this is product. கரெக்ட்டா? கீழ இருக்குது என்னது? ரியாக்டன்ட். இது ப்ராடக்ட், இது ரியாக்டன்ட். கரெக்ட்டா? இது ப்ராடக்ட், இது ரியாக்டன்ட். கரெக்ட்டா? ப்ராடக்ட் அண்ட் ரியாக்டன்ட் தானே? அப்ப என்ன பண்ணலாம்? ரியாக்டன்ட் தூக்கி எழுதுங்க. NO பவர்ல இருக்க மேல என்னது? தூக்கி முன்னாடி போடணும். அப்ப 4NO plus 6H2O ஈக்விலிபிரியம் ரியாக்ஷன், ஈக்விலிபிரியம் சிம்பல் போட்டு 4NH3 plus 5O2. ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிருக்கான்னு மட்டும் பார்த்தா போதும், வேற எதுவும் பண்ண தேவையில்லை. இங்க என்ன இருக்கு? 2 5 10 ஆக்சிஜன் இருக்கு. இன்னும் ஞாபகம், ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிருந்தாலும் ஈக்விலிபிரியம்க்கே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சில 2 5 10, இந்த பக்கம் 6 ஆக்சிஜன், இங்க ஒரு 4 10 ஆக்சிஜன் கரெக்டா இருக்கு.
அடுத்து நைட்ரஜன் 4 நைட்ரஜனுக்கு 4 நைட்ரஜன் இருக்கு ரைட்டு. ஹைட்ரஜன் 2 3s are 2 6 are 12 4 3s are 12 அதுவும் பேலன்ஸாக இருக்குது, பிரச்சனை இல்லைன்னா. கஷ்டமான கொஷின். ஸோ பார்த்துக்கோங்கப்பா, இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப கவனமாக எழுதுங்க. கஷ்டமான கொஷினாக கேட்டிருக்காங்க, தப்பு விட்டுறாதீங்க, அப்புறம் மார்க் போயிட போகுது. சரியா? கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இல்லை, பயங்கர கஷ்டமான கொஷின். ரைட்டா? ரொம்ப கஷ்டமான கொஷின். கவனம், கேர்ஃபுல்லாக மைண்டில் வச்சுக்கோங்க. Okay, next question. What is the effect of added inert gas on the reaction at equilibrium at constant volume? Effect of added inert gas on the reaction at equilibrium at constant volume. So ஒரு கண்டெய்னர் இருக்கு, இந்த கண்டெய்னர் 5 லிட்டர். அப்போ இதுக்குள்ள இருக்குது 5 லிட்டர்ல கரெக்டாக இருக்கு, வால்யூம் கான்ஸ்டன்டாக இருக்கு, வால்யூம்ல சேஞ்சே இல்லை. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இன்னட் கேஸை உள்ள ஆட் பண்ணுறேன், ஆடிங் இன்னட் கேஸ். அப்போ என்ன நடக்கும்? when an inert gas வால்யூம் சேஞ்ச் ஆகுது, நீங்கள் பாருங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? வால்யூம் சேஞ்ச், அதாவது நான் புதுசாக உள்ளுக்குள்ள இப்போ உங்கள் ரூமில் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 லிட்டரில் கேஸ் இருக்குது, ஒன்லி கேஸ், நாட் லிக்விட்லாம் இருந்தால் பண்ண முடியாது. இப்போ நம்ம ரூமில் என்ன அப்படின்னா ஒரு 50 லிட்டர் கேஸ் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன், 50 லிட்டர் கேஸ் இருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், அடிஷ்னலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் ஜஸ்ட் ஆடிங் ஈவன் மோர் ஒரு 50 லிட்டர் ஆஃப் இன்னட் கேஸ். நல்லா கவனிங்க. ஆனால் வால்யூம் மாறல. வால்யூம் என்னது, இந்த ரூம்ல அதே 50 லிட்டர் இருக்க மாதிரி தான் மெயின்டைன் பண்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். கரெக்டா? ஏற்கனவே இந்த ரூம்ல 50 லிட்டர் இருந்துச்சு, இப்போ இன்னொரு 50 லிட்டர் இன்னட் கேஸ்க்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆனா வால்யூம்ல சேஞ்சஸ் இல்லையா, கான்ஸ்டன்ட் வால்யூமா. அப்ப 100 லிட்டரையும் கம்ப்ரஸ் பண்ணி 50 லிட்டர்லயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், 50 லிட்டரா. ஏன்னா கேஸை கம்ப்ரஸ் பண்ண முடியும்ல. 1000 லிட்டர் கேஸை இந்த 1 லிட்டர் பாட்டிலுக்கு என்னால் அடைக்க முடியும். கரெக்டா இல்லையா? 1000 லிட்டர் கேஸை அடைக்க முடியும். we can do it, கம்ப்ரஸ் பண்ணி அடைக்க முடியும். அப்போ 1 லிட்டர் வால்யூமா மாற்ற முடியும், கான்ஸ்டன்ட் வால்யூம்ல. அப்படி மாத்துறேன், அப்போ என்ன நடக்கும்? நல்லா கவனிங்க. when inert gas, அதாவது which does not react with any species involved in equilibrium, யூக்லிபிரியம்ல இருக்க யாரோடையும் என்ன பண்ண மாட்டாங்க, ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் என்னத்துக்கு இந்த தேவையில்லாத ஆணி பாருங்க, எதுக்கு? is added to an equilibrium system at constant volume. constant volume systemல ஆட் பண்றப்ப total number of moles என்ன பண்ணுதுங்க, இன்க்ரீஸ் ஆகுது. என்ன இன்க்ரீஸ் ஆகுது? total number of moles. the total number of moles என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி பாத்தீங்களா? எப்படி சொல்லிருக்காங்க பாத்தீங்களா? total number of moles என்ன பண்ணுது, கரெக்ட் தானப்பா? முதல் 50 லிட்டருக்குரிய நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் இருந்துச்சு, இப்போ எக்ஸ்ட்ராவா இன்னொரு 50 லிட்டர் இன்னட் கேஸ் கொடுத்துருக்கேன். அப்போ ஹை பிரஷர், அப்போ என்ன பண்ணுது, குறிப்பிட்ட பர்டிகுலர் ஏரியால நிறைய மோல்ஸ் இருக்கு. அப்போ the total number of moles of gas present in the container increases. that is the total pressure of the gas increases. ஆமா, அது உங்களுக்கு தெரியும்ல. the partial pressure of the reactant and the products are unchanged. hence at constant volume addition of inert gas has no effect on equilibrium. இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்ல இருந்துக்கலாம்ல, இன்னட் கேஸ்ன்றப்பயே உங்களுக்கு தெரியும் ஒன்றும் நடக்காதுன்னு, அப்புறம் எதுக்கு? எப்படி சொன்னீங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப சாலிட் என்ன? இப்போ இந்த பாட்டிலில் 1 லிட்டர் கேஸ் இருக்கு, 1 லிட்டர் கேஸ் இருக்கப்ப இதோட வால்யூம் என்னது, 1 லிட்டர் பாட்டில் 1 லிட்டர் கேஸ் இருக்கு. சரியா? 1 லிட்டர் கேஸ் இருக்கு. அப்ப அவகேட்ரோல என்னது, வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓ ஆமா, see இது தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி ஐடியல் கேஸ் மாதிரி. தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி நீங்க சொல்றது ரியல் கேஸ் கொத்து வரும். இந்த இடத்துல என்ன அப்படின்னா it is like a thermodynamic property, we are maintaining constant volume at constant volume. இந்த அவகேட்ரோ நம்பர் வராது, அவகேட்ரோல சேஞ்ச் இன் வால்யூம். அவகேட்ரோ லா படி பாத்தீங்க அப்படின்னா at constant temperature and pressure. இங்க நம்ம பிரஷரை கான்ஸ்டன்ட்டா வைக்கல, அப்ப அவகேட்ரோல இங்க அப்ளை ஆகாது. சரியா?
what Sonika said is right. Avogadro law வரணும்னா constant pressure and temperature இருக்கணும். Constant temperature and pressureல தான் volume is directly proportional to number of watt. நான் சொல்லிருக்கேன்ல Avogadro law நடத்துறப்ப நான் சொல்லிருப்பேன். மூணு பாட்டில் வச்சிருக்கோம், மூணு பாட்டில் இருக்கும், மூணு பாட்டிலோட டெம்பரேச்சரும் பிரஷரும் ஒன்று, ஒரே டெம்பரேச்சர் ஒரே பிரஷர்ல இருக்கப்ப நீங்க இங்க யாரை வேணா எடுத்துக்கலாம். சரியா? யாரை வேணா எடுத்துக்கலாம். ரைட்டா? இங்க கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கோங்க, நைட்ரஜன் எடுத்துக்கோங்க, ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க. ஞாபகம் வருதா? அது நான் சொன்னது. யார் எடுத்துக்கிட்டீங்கனாலும் எல்லாத்துல இருக்கக்கூடிய வால்யூமும் ஒரே மாதிரி இருந்தா அதுல இருக்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவலா இருக்கும். ஏன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர். சரியா? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர், அதான் விஷயம். ரைட்டா? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர்ல இருக்கணும். அப்பதான் at STP, at constant temperature and pressure னா volume is directly proportional to number of moles. இங்க அப்படி கிடையாது. ரைட் ரைட் ஓகே, வாங்க வாங்க. இங்க வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், இது கான்செப்டே இல்லை. நீங்க என்ன, இது பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா. கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்ல 5 லிட்டர் இருக்கிறதுல 10 லிட்டர் கேஸ் நான் அடைச்சு வைக்கிறேன் அப்படின்னா, அப்போ 10 லிட்டர் கேஸ் 5 லிட்டருக்குள்ள போய் அடங்குதுன்னா வால்யூம் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ அவகேட்ரோலாம் இங்க கட் ஆயிடுச்சு. அவகேட்ரோலாம் இங்க வேலையே செய்யாது. அப்ப என்ன ஆகுது, இன்னர் கேஸ் உள்ள போனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல பிரச்சனை, எந்த ப்ராப்ளமும் ஆக போறதுல. ஸோ there is no change in the equilibrium. ஈக்குலிபிரியம்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அது அப்படியே தான் இருக்க போகுது. there is no change in the equilibrium. ஈக்குலிபிரியம் அப்படியே தான் இருக்க போகுது. ஓகே, இந்த கொஸ்டின் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ரைட்டா? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல? எஸ். இன்னும் எத்தனை கொஸ்டின் இருக்கு? இன்னும் இந்த லெசன்ல எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு நினைக்கிறேன். சம்ஸ் இருக்கும் ப்ராப்ளம், பட் தியரி பேஸ்டு கொஸ்டின் எதுவும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டா? சார் நீங்க என்னன்னா ஸ்கூல்ல ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க சொல்லுங்க. ரொம்ப நாள் ஆச்சு நான் 11th கிட்ட பேசி. வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் யூ ஆர் ஃபேஸிங்? என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுங்க. ஒரே நிமிஷம், நான் வேற என்ன கொஸ்டின் இருக்குன்னு மட்டும் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். பட் ப்ராப்ளம்ஸ் ஊடாலோட லீச் சார்ட்லி பிரின்சிபல் கன்சிடர் த ஃபாலோயிங் கொஸ்டின் பார்த்தாச்சு. மாஸ் ஆக்ஷன், ஈக்குலிபிரியம், direct KPKC, balanced chemical equation, effect of added inert gas, KPKC, 1 mole of PCl5 1 liter. இதுக்கப்புறம் ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ் தான். வேண்ட் ஆஃப் ஈக்குவேஷன் இருக்கும். ரைட்டா? வேண்ட் ஆஃப் பாடம் நடத்தணும், பாடம் நடத்திட்டு அப்படி சொல்லி கொடுத்தாரு. ஏர்லி மார்னிங் தீமினலுக்கு வந்தீங்கன்னா வேண்ட் ஆஃப் படிச்சிடலாம். சரியா? ஸோ 11th என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க? கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு? 11th ஸ்டாண்டர்டோட கெமிஸ்ட்ரி எப்படி போயிட்டு இருக்கு? கஷ்டமாக இருக்குது கேப்டன், புரியலை கேப்டன், அப்படி ஏதாவது சொல்லுவீங்களா? சொல்லுங்க. எம்பி சாட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே, நீங்களாம் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும் 11th பசங்களாம். எஸ். நானும் எம்பி சாட் ரெஜிஸ்டர் பண்ணல. எனக்கும் செலக்ட் டேட் அண்ட் மெசேஜ் வருது. அதாவது நம்ம ஆல்ரெடி கோர்ஸ்லாம் வாங்கியிருக்கோம்ல, நம்ம ஆல்ரெடி இப்போ நீங்கள் வேதாந்துல ஏஓ அதெல்லாம் வாங்கியிருப்பீங்களே, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட என்ன அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி இதில் இருக்கீங்க, என்ன டேட்டில் எக்ஸாம் எழுதுறீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்கும். சரியா? அதனால நீங்கள் ஒரு தடவை ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ரைட்டாக? எல்லாருமே வேதாந்துல எம்பி சாட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. எழுதுலையோ ரிஜிஸ்டர் பண்ணி வை. இன்கேஸ் நம்ம எழுதி நம்ம நல்ல நேரத்துக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிச்சுன்னா சூப்பராக படிச்சிடலாம்ல. அதனால தான் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்களாம் பண்ணிடுங்க. சரியா? ஆனால் இவ்வளோ சீரியஸாக ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு சில டிக்கெட் உள்ளே உட்காந்து சலிக்காமல் கதை பேசிகிட்டு இருக்கு பாருங்களேன். நான் சொல்கிறத நல்லா புரியுதா? இசி ஸ்கூலுக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து என்ன அப்படின்னா உனக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குற டைம் இருக்காது. 10th லைவ்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ இல்லை. ஸோ நீ நல்லா கவனிச்சு பார்த்துரு, கன்சிஸ்டன்சி அப்படின்னு ஒன்று இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி இல்லாததான் காரணம். ஏன்னா கேப்டனே கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடலை, அதான். ஸோ வி ஹாவ் டு கம் பேக். நம்ம ஒரு கம்பேக் கொடுக்கணும், நம்ம நிறைய வீடியோஸ் பிளான் பண்ணணும். வி வில் டூ இட்.
நம்ம நிறைய பிளான் பண்ணா மட்டும் தான் வரப்போகுது. ரைட்டா? ஆமா, ஒரு சில பேர் தான் லைவ் அட்டெண்ட் பண்றாங்க. நிறைய புதுசு தான், பழைய ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இல்லை. பழைய ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இப்போ வரதே கிடையாது. நிறைய பேர் காணும். அன்ஷியெல்லாம் என்ன ஆனாங்கன்னே தெரியல. ஆக்சுவலா அன்சி வில் டூ மெசேஜ். அது எல்லாமே செகண்ட் மிட்டம், ஃபர்ஸ்ட் மிட்டம் ஏதோ கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சாங்க, அதுக்கப்புறம் ஆளே காணும். என்ன பண்றாங்கன்னே தெரியல. சோனிகா, அந்த கொஸ்டினோட பேலன்ஸ் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் உங்களோட மெசேஜ் பார்க்கவே இல்லை. ஹேவ் யூ பேலன்ஸ் தட் கொஸ்டின்? அந்த கொஸ்டின் ஃபெரிக் சல்ஃபைட் கொஸ்டின் பேலன்ஸ் பண்ணிட்டீங்களா? அது ஏதோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, பாதியில் பார்த்தேன், அதுக்கப்புறம் அதை நான் பார்க்கவே இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு வாட்ஸ் மெசேஜ் போட்டிருந்தீங்க. ஆமாம், நான் தான் சொன்னேன்ல 10th ஸ்டாண்டர்ட் மாதிரி 11th 12th இருக்காதுன்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ இன்டெப்த்தாக இருக்குன்னு. 10th ஸ்டாண்டர்ட் அப்படியே மேலே காற்றுல பறக்கிற மாதிரி. ஆனால் இது அப்படி கிடையாது. we need lot of things to know. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயம். அப்போ தான் அதில் பண்ண முடியும். சரியா? அதாவது என்ன கேட்டிருந்தீங்க? இப்பயே பார்த்துருவோம். ரைட்டா? 2 FeSO4 plus H2SO4 plus H2O2 gives Fe2SO4 that thrice plus 2H2O. ரைட். இது எப்படி பேலன்ஸ் பண்றது, எப்படி மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த பெராக்சைடு வந்து ஃபெரஸ் சல்ஃபேட்டோட ரைடா, இந்த ஃபெரஸ் சல்ஃபேட்டோட சேர்றப்ப இட் ஆக்ட் அஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜெண்டா ரெடியூசிங் ஏஜெண்டா அப்படிங்கறதான் விஷயம். சரியா? இன் அசிடிக் சொல்யூஷன், இந்த அசிடிக் கண்டிஷன், ஆசிட் கண்டிஷன்ல இருக்கப்ப பெராக்சைடு ஆக்ட் அஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன? ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா அவங்க யாரோ ஒருத்தவங்க ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. யாரோ ஒருத்தவங்க ஆக்சிடைஸ் ஆக ஹெல்ப் பண்றாங்கன்னா யாரோ ஒருத்தவங்க எலக்ட்ரானை லூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. அப்ப இங்க யார் அந்த யாரோ ஒருத்தவங்க? இந்த Fe தான், ஃபெரஸ் சல்ஃபேட். ரைட்டா? இதோட பேர் என்னது? அப்ப நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? இத பேரை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். இது என்னது? ஃபெரஸ் சல்ஃபேட். ரைட்டா? ஃபெரஸ். எக்ஸாம்ல ஈக்குவேஷன் மனப்பாடம் பண்ண வேணாம். ரைட்டா? ஃபெரஸ் சல்ஃபேட். ஃபெரஸ்னாலே Fe2 பிளஸ்ல இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? Fe2 பிளஸ் தான் ஃபெரஸ். Fe2 பிளஸ் Fe3 பிளஸ் SO4 க்கு. ஆமா, SO4 2 மைனஸ் தான். அப்ப Fe2 பிளஸ். ஃபெரஸ்னாலே Fe2 பிளஸ். ரைட்டா? Fe2 பிளஸ் என்ன பண்ணுது? ஆக்சிடைஸ் ஆகுது, எலக்ட்ரானை இழத்தல். அப்ப Fe2 பிளஸ் என்னவா மாற போகுது? Fe3 பிளஸ் மாற போகுது. அப்ப இங்க பாருங்க, SO4 வேல்யூ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே படிச்சோம், -2 னு. அப்ப இந்த SO4 என்னதுங்க? 3 பேர் இருக்காங்க. அப்ப என்னது? -2 × 3 -6. அப்ப இது +6. அப்ப இது +6 னா Fe 2 பேர் இருக்காங்க. அப்ப ஒரு Fe வந்து +3. அப்ப இது பேர் ஃபெரிக். அப்ப இந்த ஒரு ஈக்குவேஷனை நான் மனப்பாடம் பண்ணாம புரிஞ்சு படிக்கணும்னா அப்ப உங்க மைண்ட்ல எதனா இருக்கணும். இது என்னது? ஃபெரிக் சல்ஃபேட். ரைட்டா? அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? ஃபெரஸ் ஃபெரிக்கா மாற போகுது. அதுதானே இப்ப சொன்னாங்க. ஃபெரஸ் என்னவா மாற போகுது? ஃபெரிக்கா மாற போகுதுன்னு சொன்னாங்க. வேற ஒன்றும் சொல்லல. ஃபெரஸ் ஃபெரிக்கா மாற போகுது, அது மட்டும்தான் எனக்கு மெயினா சொன்னாங்க, வேற ஒன்றும் சொல்லல. அப்ப ஃபெரஸ் சல்ஃபேட் ஃபார்முலா என்ன? ஃபெரஸ் சல்ஃபேட் ஃபார்முலா என்ன? Fe2 பிளஸ்ல இருக்கணும். அப்ப FeSO4 போட்டாலே அது ஃபெரஸ் சல்ஃபேட். ஆசிட் மீடியம்னு சொன்னாங்களா? அப்ப ஆசிட் மீடியம்னா H2SO4. யார் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்? H2O2 பெராக்சைடு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். என்னவா மாறுது? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்சிடைஸ் பண்ண போறாங்க. யார? ஆசிட் மீடியம்ல இவங்கள. அப்ப Fe என்ன பண்ண போகுது? Fe3 பிளஸ் மாற போகுது. அப்ப Fe3 பிளஸ் ஃபார்முலா என்ன? Fe2SO4 Fe2SO4 thrice பிளஸ் அவுட்புட்ல என்ன வரும்? வாட்டர் வர போகுது. ரைட்டா? ஏன்னா அது என்னது? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ண போகுது? அவுட்புட்ல வாட்டரா மாற போகுது. ரைட்டா? 2 வாட்டர் போட வேணா, 2 நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இதை மட்டும் எழுதுனா போதும்.
இதை எழுதிட்டீங்கல்ல, இப்போ பேலன்ஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க பேலன்ஸ் பண்ண முடியும். இப்போ அயன் அந்த பக்கம் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அப்ப 2 டைம்ஸ் Fe 2 டைம்ஸ் போட்டுருங்க. அடுத்து சல்ஃபர் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 2, இந்த பக்கம் ஒரு 1 இருக்கு. அப்ப Fe சால்வ் ஆயிடுச்சு, சல்ஃபர் சால்வ் ஆயிடுச்சு. எப்பயும் போல நம்ம பண்ற மாதிரியே ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தவிர மீதி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுங்க. இந்த பக்கம் எத்தனை இருக்கு? 8 ஆக்சிஜன், இதுல ஒரு 4 ஆக்சிஜன், இதுல ஒரு 2 ஆக்சிஜன். 8 2 10 14 ஆக்சிஜன் இருக்கு. அந்த பக்கம் 3 4 are 12 plus 1 என்னது? 13 தான் இருக்கு. அப்ப 14 வரணும். அப்ப என்ன பண்றேன்? இந்த பக்கம் முன்னாடி ஒரு 2 போடுறேன். அப்ப ஆக்சிஜன் 2னா ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்ப ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஹைட்ரஜன் பாருங்க, அது ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா பேலன்ஸ் ஆயிடும். ஏன்னா எல்லாமே ஆக்சிஜன், 3லயுமே ஆக்சிஜன் இருக்கு. அப்ப இந்த 3லயுமே ஆக்சிஜனை சரி பண்ணிருக்கோம் நம்ம. இப்ப பாருங்க 2 ஹைட்ரஜன் இங்க, அங்க 2, இங்க ஒரு 2, இங்க ஒரு 2, 4 ஹைட்ரஜன். அவ்வளவுதான். சரியா? ஈஸி தானே? இது தெரியணும்பா. ஃபெரஸ் சல்ஃபேட்டோட ஃபார்முலா என்ன, ஃபெரிக் சல்ஃபேட் ஃபார்முலா என்ன, இங்க ஃபெரஸ் என்னவா மாறுது, ஃபெரிக் என்னவா ஆகுது. சரியா? சிம்பிள் தானே, அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்லைல்ல. ஈஸி தானே, ஈஸி கான்செப்ட் தானே. கரெக்டா? இதேதான் அது பேசிக் மீடியம்ல இருக்கப்ப ரெடியூசிங் ஏஜென்டா இருக்கும். ஆக்சுவலா இது பேசிக் மீடியம்ல இருக்கப்ப ரெடியூசிங் ஏஜென்டா இருக்கும். கரெக்டா? இது அசிடிக் மீடியம்னால ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அதே பெராக்சைடு பேசிக் மீடியம்ல இருக்கப்ப ரெடியூசிங் ஏஜென்டா இருக்கும். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ஃபெரஸ்னா 2+, ஃபெரிக்னா 3+. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே அதுக்கப்புறம் என்னன்னு நம்ம போட்டுடலாம். 12th லெசனா வெறித்தனமா வந்துட்டே இருக்கு. திங்கட்கிழமை 12th லெசன் ஸ்டார்ட் பண்றோம். ரைட்டா? மண்டே we are starting 12th chapter. மண்டேல டியூஸ்டே அடுத்த வாரம் இதே மாதிரி செவ்வாய்க்கிழமை தான் எனக்கு கிளாஸ் இருக்கும். that time we will start it. சரியா? ஈஸி பிசி, லெமன்ஸ் பிசி. இப்போ நான் இப்போதான் சரி, இப்போ நான் 11th படிக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, நீட் ப்ரிப்பேர் வந்து ஆஃப்டர் கம்ப்ளீட் 12th பண்ணலாமா, இல்லை இப்போ இருந்து படிக்கலாமா, எது பெஸ்ட்? நீங்கள் ரியலாகவே ஒரு ஆஸ்பிரண்ட், நான் நீட்டில் ஜெயிக்கணும், கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்து படிக்கிறதே பெஸ்ட் தானே. எதுக்காக ஒரு 1 year வேஸ்ட் பண்ணணும்? அதாவது அது வேஸ்ட்டுன்னு கிடையாது. ஒரு சிலர் என்ன அப்படின்னா 12th முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம நீட்டுக்கு போகலாம், நம்மளுக்கு படிக்கலாம் அப்படிங்கிற தாட் வரப்ப அவங்க 1 year ட்ராப் பண்ணி படிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி இப்போ பிளான்டாக தான் இருக்கீங்க. ஆல்ரெடி யூ ஆர் டிசைடட் தட் யூ வாண்ட் டு பிகம் அ டாக்டர். தென் ஒய் யூ வாண்ட் டு டூ இட். இப்போ உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலும் ஒரு 11th standard. யூ கேன் ஸ்டார்ட் கம்ப்ளீட்டிங் 11th standard. கம்ப்ளீட்டாக இப்போ நீங்கள் 11th படிச்சிடலாம். ஈஸியாக இருக்கும்ல? ஓகே, அப்போ நீங்கள் பண்ணலாம்ல? அதான் பாதி யூடியூப்ல வருதா? பாதினா யூடியூப்ல வருது. இந்த சாப்டர்ல இருக்க புக் பேக் கொஸ்டின் தான் யூடியூப்ல இருக்கும். இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன். இப்போ நான் உனக்கு எக்ஸ்பிளனேஷன் ஸ்லைடு காட்டட்டா? நான் நாளைக்கு நடத்த போறேன். அவங்களுக்கு எப்படி நடத்த போறேன்னு அந்த ஸ்லைடு காட்டுறேன் பாரு. இப்போ உனக்கு காட்டுறேன் பாரு. அதுதான் தீமினல்னா வேற மாதிரி இருக்கும். இங்க காட்டுற ஸ்லைட்லாம் அங்க இருக்காது. தீமினலுக்கு புதுசா கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் லெசனுக்குன்னு தனியா ஃபுல் பிபிடி ஒன்று நான் ப்ரிப்பேர் பண்ணேன், டீச்சிங் ஸ்லைட். இப்போ உனக்கு இங்கே என்ன நடத்திருக்கேன்? புக் பேக் மட்டும் தானே நடத்திருக்கேன். ஸோ யூ கேன் சி திஸ், இதை பார்க்க முடியுமாங்க பாரு. ஸோ இது ஃபுல்லாக டீச்சிங் ஸ்லைட். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்தில் டீச்சிங் ஸ்லைடு என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாக இது. புரியுதா? இது ஃபுல்லாக டீச் பண்ணுறது எது எப்படி ஒவ்வொரு டாப்பிக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லி அது ஒவ்வொன்றும் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு காலையில் டாபிக் வைஸ் ஃபுல்லாக அந்த லெசனை புரிஞ்சு படிக்கிறதுக்கு என்னென்னலாம் டீச் பண்ணணுமோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இதுதான் நாளையிலேருந்து காலையில் அடுத்து தொடர்ந்து 3 நாள் காலையில் இந்த சாப்டருக்காக ஸ்பெஷல் செஷன் இருக்குது. போர்ஷன் முடிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா கிளாஸ். ஸோ அதில் இதெல்லாம் வரப்போகுது. இதெல்லாம் பார்த்து தான் படிக்க போகிறாங்க. இதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சுருக்கா. இந்த பிடிஎஃப்லாம் அவங்களுக்கு உடனே ஷேர் பண்ணிவிடுவேன். இங்கே பாரு, கேபிஸ் ஈக்குவல் டு எப்படி வந்துச்சு, டெல்என்ஜி நெகட்டிவாக இருந்தால் என்ன, டெல்என்ஜி பாசிட்டிவாக இருந்தால் என்ன, எப்படின்னு. ரைட்டா? ஓகே. ஸோ இதெல்லாமே இந்த லெசனை இன்னும் டெப்தா லைன் பை லைன் அந்த புக்கில் இருக்கிறத நடத்துறது தான் தீமினல். இப்போ நீ பார்த்த இங்கே என்ன நடத்தணும், இப்பயும் நடத்தணும். இங்கேயும் அந்த கொஸ்டினுக்கு என்ன தேவையோ அந்த கொஸ்டினுக்கு தேவையானது மட்டும்தான் உனக்கு இங்கே கிடைச்சிருக்கும். இப்போ நான் நடத்தினேன்ல இவ்வளோ நேரம், அந்த கொஸ்டினுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தேன்னா இந்த கொஸ்டினுக்கு என்ன தேவையோ அது ரிலேட்டடா, இந்த கொஸ்டினுக்கு என்ன தேவையோ அது ரிலேட்டடா.
அந்தந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக என்ன தேவையோ அது மட்டும்தான் யூடியூப்ல இருக்கும், புக் பேக் மட்டும், அதான் வேற எதுவும் இருக்காது. சரியா? இன்னும் இந்த குமாரன் அதே டயலாக்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏண்டா டே, உனக்கு நான் பதில் சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு. யூடியூப்ல நீட் வேதாந்த லைவ், சூப்பர், குட் குட் குட். ஏதாவது ஒன்று படிக்கலாம், ஏதாவது ஒன்று படிக்கணும் கண்டிப்பா. லைவ் வந்துருங்க நாளைக்கு காலையில் 5 மணிக்கு. எஸ், இல்லை தப்பாலாம் நினைக்கல ரோஷன், யூ ஆர் ஆஸ்கிங் த டவுட். உன் டவுட்டை கிளாரிஃபை பண்றது இல்லை, தப்பா நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைடா. நீ தப்பா நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, உனக்கு புரிய தான் வைக்கிறேன். சரியா? நீ தப்பாவே கேட்கல, நீ என்ன கேட்ட, உன்னோட சந்தேகம் தானே, அது தப்புன்னு எப்படி ஆகும்? ஒரு விஷயம் தெரியலன்னா அது கேட்டு தெரிஞ்சுக்கிறது தப்பு. நீ எவ்வளோ ரெஸ்பெக்டா பொலைட்டாக தானே கேட்ட, நீ தப்பாலாம் ஒன்றும் கேட்கவே இல்லை, அதனால தப்பே கிடையாது. நீ கேட்டது நல்லதா போச்சு, நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும், அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, அதனாலதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்லை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். வீட்டை பார்த்து போக வேண்டியதான் நம்ம. நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்லையே, அவ்வளோதான். வேணா திருப்பி ஒரு தடவை KPKC தான் எழுதணும், அவ்வளோதான். தியரி ஃபுல்லாக முடிச்சாச்சு இந்த லெசனில். அடுத்து ப்ராப்ளம் தான் இருக்கு. தியரி ஃபுல்லாக முடிச்சிடும். நம்ம அடுத்து பார்க்கணும்னா ப்ராப்ளம் தான் பார்க்கணும். PDF வேணுமா? இந்த PDF வேணுமா? அந்த PDF தரணும். இந்த PDF யாருக்கெல்லாம் வேணும்? இந்த PDF வேணுமா? we will export this PDF. நான் எழுதுனதோட இந்த PDF வேணும், உங்களுக்கு தரேன் நான். சரியா? எக்ஸ்போர்ட் PDF கொடுத்துரும். இப்போ டெலிகிராம்ல ஏஓல ஜாயின் பண்ணனா நீ போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணி இப்போ நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட்டா? சாப்டர் 8 PDF இது அப்லோட் ஆகட்டும். எப்படி டவுன்லோட் பண்ணணும்? PDF டவுன்லோட் பண்ண தெரியுமா? PDF டவுன்லோட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் அப்படியே டிஸ்கிரிப்ஷன் கீழே வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்தீங்க அப்படின்னா குவார்ட்டர்லி எக்ஸாம் மாஸ்டர் பிளே புக்குன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் இந்த கோர்ஸ் வந்துடும். இந்த கோர்ஸில் ரைட் பை நோ கிளிக் பண்ணிங்கன்னா 0 rupees உனக்கு ஒரு கோர்ஸ் வந்துடும். அந்த கோர்ஸ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டேன்னா கீழே கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கா, அந்த கம்யூனிட்டிக்குள்ளே போங்க. ஓப்பன் நான் ஜாயின் பண்ணிட்டேன், அதனால் ஆல்ரெடி ஜாயின் பண்ணி இங்கே இருக்கு. நீ இதில் ஜாயின் பண்ணா இப்போ PDF கொடுத்துரு. அப்லோட் ஆயிடுச்சா? எஸ், PDF டவுன்லோட் ஆயிடுச்சு, போட்டுறவா. ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் சாப்டர் 8. அதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஹேண்ட் ரிட்டன் நான் கொடுத்துறேன். அதில் ஓகே, அப்லோடட் டுடே லைவ் PDF போட்டாச்சு. எடுத்துக்கோங்க, PDF டவுன்லோட் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் PDF டவுன்லோட் பண்ணிட்டீங்க? கடன்னு சொல்லுங்க. PDF டவுன்லோட் பண்ணியாச்சா? இந்த குமாரன் அவன் நினைச்சுக்கிட்டே இருக்கான், நான் சொல்றது கேட்கவே மாட்டேங்கிறான். அவன் நினைச்சுக்கிட்டே இருக்கான். டெய்லி கேப்சூல் கண்டிப்பா டெய்லி கேப்சூல் போடணும். கண்டிப்பா நான் போடுறேன். ரைட்டா? டெய்லி கேப்சூல் கட்டாயமாக we will make it as true. சரியா? லைவ் முடிஞ்சாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க போல. அதாவது இங்க ஒரு மனுஷன் கத்துறது PDF டவுன்லோட் பண்ண சொல்றாரு, அதெல்லாம் கவலையே இல்லாமல் ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. அவன் இஷ்டத்துக்கு ஒருத்தன் ஓட்டிக்கிட்டே இருக்கான், ஏதோ பேசிக்கிட்டே இருக்கான். ஏன்னா தமிழ் மீடியம் இல்லையா? அதாவது இந்த PDF தமிழ் மீடியத்தில் நீங்கள் தீமினல்ல ஜாயின் பண்ணீங்க, அது தமிழ் மீடியமும் இருக்கும். சரியா? தீமினல்ல தமிழ் மீடியமும் இருக்கும். நாங்கள் இப்போ காமிச்சேன் இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி PDF இருந்தால் இதில் தமிழ் மீடியம் தானே இருக்கு. பார்த்தியா? வினை ஈவு கியூ தற்போதைய நிலை என்ன அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாமே எனது தமிழ் மீடியத்தோடு சேர்த்தா இருக்கு. ஆல் ஆர் தமிழ் மீடியமும் சேர்ந்து சூப்பராக அப்படியே இருக்கும். ஓகேவா? உனக்கு வேணும் நீ அதுலேருந்து படிச்சுக்கோ. தீமினில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 13th லெசன் எப்போ நடத்துவீங்க? முதல் 12th லெசன் நடத்துவோண்டா. 12th படிச்சுட்டு 13 படிப்போண்டா. 13th ஃபுல்லாக நேமிங் ரியாக்ஷனு கொடூரமாக இருக்கும், வெறித்தனமாக சூப்பராக படிக்கலாம். சரியா? நேமிங் ரியாக்ஷன் சூப்பராக பண்ணலாம். ஓகே ரைட். சரிப்பா ரைட்.
tada, bye bye, see you, good night. Good night. If you can't, then who can? உங்களால முடியாட்டி யாரால முடியும்? tada, bye bye. ஆக்சுவலாக இன்னைக்கு நான் தமிழ் மீடியம் பிடிஎஃப் எடுத்துகிட்டு வரல, அதனால தான் அடுத்த தடவை எடுத்துகிட்டு வந்துடும். இதுலேயும் சேர்த்து நடத்திடலாம், பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக ஓகேடா, பாய். பார்ஷியாலிட்டிலாம் பார்க்க மாட்டேன், எடுத்துகிட்டு வந்துடுறேன். போன வருஷம் தமிழ் மீடியத்துக்கு நடத்தலை, இன்னைக்கு அவசரமாக இருந்தனால அதே பிடிஎஃப் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் தமிழ் மீடியம் பிடிஎஃப் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம். புக் பேக் கொஷின் எடுத்துகிட்டு வந்துடலாம். சரியா?